வணக்கம் and welcome back to J Story Box. நாம் இன்னைக்கு கேட்க போற கதை யாழ் நங்கை பாகம் 2. ஏற்கனவே நான் பாகம் 1 கதை போட்டிருக்கேன். அது கேட்காதவங்க முதல்ல அந்த கதை கேட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த கத்திக்கு வாங்க. அதற்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் மென்ஷன் பண்ணுறேன். மேலும் என்னுடைய சேனலை நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே மறக்காம பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் நான் சொல்கிற கதைகள் எல்லாம் உங்கள் காதுகளுக்கு வந்து சேரும். சரி வாங்க நாம கதைக்குள்ள போகலாம். அத்தியாயம் 8. பைரவி மெல்ல அடிமேல் அடி எடுத்து வைத்து தொழுவத்திற்குள் நுழைந்தாள். எயினன் நிமிர்ந்து உட்கார்ந்து கொண்டிருந்தான். அவன் உடல்நிலை பரிபூரணமாக குணமாகி இருந்தது. அங்கிருந்து எப்படி தப்பி செல்வது என்ற சிந்தனை அவனுக்கு கவலை என்றும் கூறலாம். பைரவியின் விழிகளை விட்டு அகல முடியாத நிலை ஏற்பட்டு விடுமோ என்ற கவலை அவனுக்கு ஏற்பட்டது. உடைவாளை மெல்ல தொட்டு பார்த்தான். விழிகளை இந்த வாள் வென்றுவிடக்கூடிய சக்தி பெற்றிருக்கிறது. வாளை நீ வாழி என்று முணுமுணுத்துக் கொண்டான். காதல் வலையில் சிக்குவதற்கு அங்கே வரவில்லை என்பது அவனுக்கு தெரியும். பைரவியின் இசையில் மயங்குவது போலவும் அவளுடைய பேச்சில் மயங்குவது போலவும் நடித்து இங்கிருந்து தப்பி செல்ல வழி கேட்டறிவோம் என்ற முடிவுக்கு வந்தான். நிழலாடியது கண்டு திடுக்கிட்டு திரும்பினான். பைரவி புன்முறுவலுடன் நின்று கொண்டிருந்தாள். அவள் கையில் ஒரு சிறு மூட்டை இருந்தது. யாழை இப்படி மூடி மறைத்து எடுத்து வர முடியாதே என்று ஏனென் கேட்டான். எப்பொழுதும் யாழுடனே சுற்றி அலைய முடியுமா? பைரவி அவன் அருகே அமர்ந்தாள். யாழ்ப்பாணர் மகள் யாழுடன் அலைவதில் என்ன அது செய்யும்? ஏனன் அவள் விழிகளை நோக்கினான். யாழ் மீது தங்களுக்கு மிகவும் பிரியமோ? பைரவி மெல்ல நகைத்தாள். யாழ் மீதும் யாழுக்கு உடையவர் மீதும் என்று ஏனன் கூறியது பைரவியின் முகத்தில் புதிய மலர்ச்சியை ஏற்படுத்தியது. புகழ்ச்சியில் மயங்கினாள். அப்படியா, இதோ யாழ் எடுத்து வருகிறேன் என்று எழ முயன்றவளின் கரத்தை பிடித்தெடுத்து எழாமல் தடுத்தான் ஏனன். பைரவியின் உடல் சிரித்தது. ஆடவருடன் பழகுவதோ அவர்களிடையே சமமாக அமர்ந்து உரையாடுவதோ அவளுக்கு புதிதல்ல. ஆனால் அப்படி எதிர்பாராத விதமாக வீரவாலிபனின் ஸ்பரிசம் அவள் உடலில் பட்டது. இதுவே முதல் தடவை. அவள் உடல் குலுங்கியது. நாணம் மெய்யெங்கும் பரவி சிலிர்க்க வைத்தது. முகம் சிவந்தது. அவள் அதை எதிர்பார்க்கவில்லை. அப்படியே உட்கார்ந்திருப்பதோ எழுந்து செல்வதோ என்று அவளுக்கு தோன்றவில்லை. நாணம் மாறி ஒருவித அச்சம் முகத்தில் பரவியது. ஏன் பயந்து விட்டாயா? ஏனன் கேட்டான். அவள் முகம் மாற்றத்தை நொடியில் புரிந்து கொண்டு, நான் ஏன் பயப்பட வேண்டும் என்றாள் பைரவி சிரிக்க முயன்றவாறு. ஏனனின் நெற்றிகாயும் பூரணமாக ஆறியிருந்தது. கொண்டு வந்திருந்த மூட்டையை பைரவி மெல்ல அவிழ்த்தாள். அதில் புதிய உடைகள் இருந்தன. உணவும் இருந்தது. பசியுடன் இருப்பீர்கள், முதலில் ஆகாரம், அப்புறம்தான் பேச்சு என்றாள் பைரவி. ஏனனின் பார்வை உடைகளின் மீது இருந்தது. இதை அணிந்து கொண்டு எளிதில் தப்பிவிடலாம். பைரவியின் உதவி மட்டும் இருந்துவிட்டாள். பைரவி, உனக்கு எப்படி நன்றி கூறுவது என்று தெரியவில்லை. அழுக்கு பிடித்திருக்கும் உடையை எப்பொழுது கலைந்து எறிவோம் என்று துடித்துக் கொண்டிருந்தேன் என்றான். இவ்வளோ நாட்களாக மாற்றிவிடலாமல் என்ன செய்தீர்கள்? பைரவி கேட்டாள். வேறு வழி இல்லை. இப்படி சுலபமாக சிக்கிக்கொள்வோம் என்று நினைக்கவில்லை. நல்ல வேலையாக தப்பினேன். மீண்டும் அகப்பட்டுக் கொள்ளாமல் நீ காப்பாற்றினாய். அதற்கு நன்றி தெரிவிக்கிறேன். மற்றொரு நன்றியும் பாக்கி இருக்கிறது என்று கூறி பைரவியின் முகத்தை கூர்ந்து நோக்கினான். சொல்லுங்கள், பைரவி கேட்டாள். சொல்கிறேன். நன்றி கூறும் வகையில் உதவி செய்ய வேண்டும். ஏனன் குழைந்தான். உதவியா? ஆம், இன்றோ நாளையோ நான் இங்கிருந்து புறப்பட வேண்டும். பைரவி உடனே மறுமொழி கூறவில்லை. ஏனென்னை தேடுகிறார்கள் என்று அவளுக்கு தெரியும். என்ன பேச்சையே காணோம்? தங்களை தேடுகிறார்கள். நீங்கள் மதுரைக்கு சென்றுதானாக வேண்டுமா? இங்கேயே தங்கியிருக்க கூடாதா? பைரவி கேட்டாள். என்னிடம் ஒப்படைத்த பணியை நிறைவேற்ற வேண்டும். என் பிறந்த நாட்டிற்கு நான் துரோகம் செய்யலாமா? பிறந்த நாடா? எது பிறந்த நாடு? பாண்டிய நாடு. எல்லா ஊரும் எங்களுடைய ஊர் என்ற உங்களுடைய கொள்கை என்னவாகியது? அந்த கொள்கை ஏற்றளவில்தான். பாண்டிய நாட்டவர்கள் அதை கடைபிடித்தால் நாட்டை இழந்துவிட வேண்டியதுதான். பாண்டிய நாட்டை பாண்டிய மன்னர் தானே ஆளுகிறார். சோழ நாட்டை போல் தங்கள் நாட்டை இழந்து கையகல நாட்டின் அரசராக விலகவில்லையே. பாண்டிய நாடு காஞ்சி வரை பரவியிருந்தது. பல்லவர்கள் அதை கைப்பற்றி கொண்டனர். மீண்டும் அடைய வேண்டும் என்பது எங்கள் லட்சியம். அந்த லட்சியத்தை நிறைவேற்ற உறுதி பூண்டிருக்கிறேன். நான் நாட்டு நிலைமையை அறிய சோழ நாட்டிற்கு வந்தேன். படையெடுப்பிற்கு முன்பு நிலைமையை அறிய வேண்டாமா? எனக்கு போர் என்றாலே பிடிக்கவில்லை. சொல்கிறாயே தவிர உன் உள்ளத்திற்குள் உன் பிறந்த நாடான சோழ நாட்டின் மீதுதான் பற்று. எனக்கு தெரியாதா? இல்லை, இல்லவே இல்லை. எனக்கு
இந்த தமிழ் மண் முழுவதும் பற்று பாசம். என் உயிரை யாழ் மீட்டுவது. என் தந்தையைப் போல ஊரெங்கும் நாடெங்கும் சுற்றி அரசர் அவையில் வள்ளல் முன்னிலையில் பாட வேண்டும் என்பதே. எங்கள் பாண்டிய நாட்டிற்கு வருகிறாயா? ஆ, வருகிறேன். உங்கள் மாமன்னரை சந்திக்கிறேன். அவரை கேட்கிறேன், ஏன் போர் வெறி பிடித்து அலைகிறீர்கள் என்று. என்னுடனே நீயும் வந்துவிடுகிறாயா? நீயும் நானும் சேர்ந்து தப்பிவிடலாம். நான் எங்கிருந்து தப்ப வேண்டும்? யார் சிறையில் நான் வாடுகிறேன்? சரி, நான் தப்பி செல்ல வேண்டாமா? சோழர்களிடம் மீண்டும் அகப்பட்டுக் கொள்ள சொல்கிறாயா? பாண்டிய ஒற்றராக இனி பணி செய்ய மாட்டேன் என்று உறுதி கூறுங்கள். நாளையே சோழ மன்னரிடம் சென்று உங்களை பொறுத்தருளுமாறு வேண்டுகிறேன். நீங்கள் இங்கே தங்கிவிடலாம். நான் இங்கே தங்கி என்ன செய்வது? உங்களுக்கு நன்றாக பாட வருகிறது. நான் யாழ் மீட்டுவேன். நீங்கள் பாடலாம். நான் பாட நீ யாழ் மீட்ட இதுதான் வாழ்க்கையா? வேறு என்ன வாழ்க்கை வேண்டும்? காணம் இசித்து வானம் பாடியைப் போல் காலங்கழிப்போம். பறவைகளுக்கு குடும்பம் என்பது கிடையாது. நாமும் அப்படியே இருக்க முடியுமா? இருந்தால் என்ன? பைரவி இவ்வாறு கூறியவுடன் எயினன் அவளையே உற்று நோக்கினான். பிறகு அவள் அருகே நெருங்கி, பைரவி, பறவைகள் குடும்பம் நடத்துகின்றன தெரியுமா? ஒன்றை ஒன்று நேசிக்கின்றன, குஞ்சுகளை பெறுகின்றன தெரியுமா? தெரியுமே. பைரவியிடம் எந்தவித மாறுதலும் இல்லை. எயினனுக்கு அதற்கு மேல் பேச்சை தொடர தயக்கமாயிருந்தது. பைரவி, நான் இங்கே தங்க முடியாது. அப்படி செய்தால் என்னை துரோகி என்பார்கள். என்னை இந்த மண்ணிலே வெட்டி புதைத்து விடுவார்கள். இங்கே இருந்தாலும் ஆபத்து பைரவி. இன்னும் சிறிது நேரம் என்னை வற்புறுத்தினால் நான் மனம் மாறிவிடுவேன். உன் விழிகளுக்கு நான் அடிமையாகி விடுவேன். இங்கிருந்து தப்பி செல்ல வழிவகுத்து விடு. பிறகு நான் மதுரை சென்று படை வீரர்களுடன் வருவேன். மண்ணி ஆற்றங்கரையின் மாளிகை பாண்டியர்களின் மாளிகை. பல்லவனை முறியடிப்போம். பல்லவர்களுக்கு உதவ வரும் சோழர்களை தோஷம் செய்து தஞ்சையையும் கைப்பற்றுவோம். மணி ஆற்றங்கரை மாளிகையில் உன்னை சந்திக்கிறேன். அதுவரை எனக்காக காத்திருப்பாயா? எயினன் கூறியதை கேட்ட பைரவி சிறிது நேரம் மௌனமாய் இருந்தாள். பிறகு, சரி, சிந்திக்க எனக்கு நேரம் கொடுங்கள். முதலில் பசியாருங்கள், புத்துடை அணியுங்கள். நான் வெளியே சென்று மீண்டும் மாலையில் வருகிறேன் என்றாள். அவள் மனம் கடுமையான சிந்தனையில் ஈடுபட்டிருந்தது. பைரவி சென்றவுடன் தொழுவத்தின் மறைவிலிருந்த பொன்னருவி வெளியே வந்தாள். பைரவியும் எயினனும் பேசிக் கொண்டிருந்தது முழுவதையும் கேட்டுக்கொண்டிருந்த அவள் ஒரு முடிவுக்கு வந்தவளைப் போல் தொழுவத்திற்குள் நுழைந்தாள். எயினன் மாற்று உடையை அணிய முயன்று கொண்டிருப்பதைக் கண்டு நாணமுற்று அவள் பரபரப்புடன் வெளியே வந்தாள். உடையணிந்த எயினன் யாரோ வந்து செல்கிறார்களே என்ற கவலையுடன் என்ன செய்வதென்று புரியாமல் நின்று கொண்டிருந்தான். மீண்டும் பொன்னருவி உள்ளே நுழைந்தாள். வரலாமா என்று கேட்டுக்கொண்டே வந்த பொன்னருவியை பார்த்த எயினன் மேலும் பிரமித்தான். பாடின பைரவியின் அழகு நம்மை மயக்குகிறது என்றால் அதைவிட இவள் அழகு நம்மை சுண்டி இழுத்துவிடும் போலிருக்கிறது என்ற எண்ணம் அவனுக்கு கவலையாகவும் மாறியது. பொன்னருவி தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டாள். பைரவி என்னுடைய உயிர் தோழி. அவளிடம் நான் யாழ் பயில்கிறேன். உங்களுடைய வேலை நிமித்தமாக அவள் வெளியே சென்று கொண்டிருக்கிறாள் என்று தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்தவளை இடைமறித்து, ஆமாம் ஆமாம், நான் தான் அனுப்பினேன். பைரவியின் தோழிகள் அனைவரும் அவளைப் போலவே அழகாக இருக்கிறார்கள் என்று கூறி குறும்புடன் அவளை நோக்கினான். பைரவிக்கு நான் ஒருத்திதான் உயிர் தோழி. அவளுக்கு தோழி அமைவது கஷ்டம். அவள் வீட்டில் எங்கே தங்கியிருக்கிறாள்? தந்தையின் கடமையை தான் செய்கிறாள். எங்கும் செல்வாள் என்றாள் பொன்னருவி. நீயும் யாழ் கற்றுக்கொண்டு பாடினியாகப் போகிறாயா? எயினன் கேட்டான். பொன்னருவி தலையசைத்தாள். இல்லை இல்லை, ஆடவர்களிடையே பழகும் திறமை எனக்கில்லை. நாணம் என்னுடன் பிறந்தது. நியாயம்தானே, பெண்களுக்குரியது நாணம். அதுவே கவசம், அதுவே ஆயுதமும் கூட என்றான் எயினன். எயினனுடன் மிகவும் கவனமாக பேச வேண்டும் என்று முடிவு செய்தாள் பொன்னருவி. தரையில் உணவு பாத்திரம் இருப்பதை கண்ட பொன்னருவி, அடடா, இன்னும் நீங்கள் ஆகாரம் உட்கொள்ளவில்லை போலிருக்கிறதே. பசித்தோரை பார்த்திருப்பது தவறு. பைரவி மிக முக்கியமான செய்தியை சொல்லுமாறு சொன்னாள். உச்சி பொழுதில் நீங்கள் இங்கிருந்து தப்பி செல்லலாம். வெளியே மஞ்சள் அங்கி அணிந்தவர் ஒருவர் முருங்கை மர நிழலில் இருப்பார். தங்களை பார்த்தவுடன் அவர் மெல்ல நகைப்பார். அவருடன் தாங்கள் விரைந்து செல்லலாம். அவர் குதிரையொன்று அளிப்பார். அதில் ஏறி என்று பொன்னருவி கூறிய பொழுது பைரவி அதற்குள் வரமாட்டாளா என்று எயினன் கவலையுடன் கேட்டான். வருவாள் வருவாள். ஒருவேளை வர நேரமானால் தாங்கள் தாமதிக்க வேண்டாம். விரைவாக உணவருந்தி புறப்பட ஆயத்தமாகுங்கள். ஒருவேளை சோழ நாட்டு வீரர்கள் இங்கே வரலாம். அதற்குள் புறப்படுவது நல்லது என்றாள் பொன்னருவி. எயினன் பொன்னருவியின் முகத்தை கூர்ந்து நோக்கினான். அவள் முகத்தில் இயற்கையாக உள்ள எழிலை மஞ்சள் பூசி நீராடி வந்திருந்ததால் ஏற்பட்ட பளபளப்பு அதிகமாக்கியது. பைரவியின் விழிகளில் பரந்த மனப்பான்மை.
இவள் விழிகளில் கபடமும் திறமையும் மின்னின. பரந்த மனப்பான்மையுடையவர்களுக்கு இப்படி ஒரு தோழி தேவைதான். பைரவியின் தோழி, உன் பெயரை கேட்கவில்லையே நான். இன்னும் சிறிது நேரத்தில் நான் இங்கிருந்து வெளியேறப் போகிறேன். உன் பெயர் கூறி அழைக்க இப்பொழுது நேரம் இருக்காது என்றாலும் நான் சில நாட்களில் திரும்பி வருவேன். அப்பொழுது தேவையல்லவா என்று ஏனன் கேட்டான். திரும்பி வருவீர்களா? இங்கிருந்து தப்பி செல்வதே பெரும்பாடாக இருக்கும் பொழுது மீண்டும் வருவது சோழப்படைகளிடம் அகப்பட்டுக் கொள்வதற்கா என்று பொன்னருவி அவன் விழிகளை நேருக்கு நேர் சந்தித்தவாறு கேட்டாள். ஏனன் மெல்ல நகைத்தான். பெரியதாக ஆர்ப்பாட்டமாக சிரிக்க வேண்டும் என தோன்றியது. பெண்ணே, பைரவியின் தோழியே, நான் மீண்டும் வரும்பொழுது சோழப்படைகளிடம் அகப்பட்டுக் கொள்ள மாட்டேன். தேர்ப்படைகள், கரிப்படைகள், பரிப்படைகள் சூழ பாண்டியர் படைகளுடன் வருவார்கள். உருவிய வாளுடன் நானும் வருவேன். சோழர் படைகள் எதிர்க்காமல் இருந்தால் மிகுந்த புத்திசாலித்தனம். எதிர்த்தாலோ நிர்மூலமாகி இருந்த இடம் தெரியாமல் போய்விடுவார்கள். அதனால் நான் இப்பொழுது தப்பி செல்வது மீண்டும் கம்பீரமாக வரவே. மண்ணியாற்றங்கரை மாளிகையில் நான் கம்பீரமாக தங்குவேன். இந்த பகுதியின் தலைவனாக என்னை ஆக்கி விடுவார்கள். அப்பொழுது உன்னை அழைக்க வேண்டி வரலாம். உன் பெயரை அறிந்து கொள்ள வேண்டாமா என்று எய்னன் மார் நிமிர்த்தி பேசினான். மலமளவென்று உணவு கிண்ணம் காலியாகி கொண்டிருந்தது. திடீரென்று அவனுக்கு விக்கல் ஏற்பட்டது. தண்ணீர் வேண்டுமென்று சைகை செய்தான். பொன்னருவி குடிலின் உள்ளே ஓடினாள். ஒரு செம்பில் நீர் கொணர்ந்தாள். பெண்ணே என்றான் ஏனன். என் பெயர் குறிஞ்சி. பொன்னருவி பொய் சொல்லுமாறு நேர்ந்தது, அவசியம் காரணமாக. ஆஹா, எல்லாம் பண்ணோடு பொருந்திய பெயர்கள். குறிஞ்சி, எனக்கு ஒரு உதவி செய்வாயா? தங்களுக்கு உதவி செய்யவே என்னை என் தோழி அனுப்பியுள்ளாள். அவள் கூறியபடி உதவி செய்வேன். ஆனால் அவளுக்கு துரோகம் இழைக்க மாட்டேன். அப்படியென்றால் அவளிடத்தை நான் கைப்பற்றி விட மாட்டேன். மண்ணியாற்றங்கரை மாளிகையில் உரிமையுடன் நீங்கள் பைரவியை அழைத்து சரியான இடமளிப்பதை நான் கவர்ந்து கொள்ள மாட்டேன் என்று பொன்னருவி கூறியவுடன் எய்னன் வாய்விட்டே நகைத்தான். குறிஞ்சி, உன் வடிவழகும் சொல்லழகும் போட்டி போடுகின்றன. நீ கூறுவதை பார்த்தால் பைரவிக்கு, ஆமாம், பைரவிக்கு காதல் மலர் விரிந்து மனம் வீச தொடங்குகிறது. அதனால தான் அவள் தங்களுக்கு உதவ முன் வருகிறாள். என்னையும் உதவுமாறு கேட்டுக்கொண்டாள். நீங்கள் பேசிக்கொண்டே இருந்தால் நானும் பேசிக்கொண்டே இருப்பேன். உங்கள் பேச்சில் உள்ள கவர்ச்சி வாளை விட பலமானது. அதில் நான் மயங்கிவிட்டால் எங்கள் இருவரிடையே பிணக்கு ஏற்படும். கடைசியில் தாங்கள் ஒருவருக்கும் கிடைக்காமல் போய்விடுவீர்கள். அதெப்படி? நான் விரும்பும் ஒருத்தியை அடைவதை யாரால் தடுக்க முடியும்? ஒரே ஒருவரால் தான், இளவரசர் ஆதித்த சோழரால். எங்களுக்குள் ஏற்படும் பொறாமையால் நீங்கள் தப்பி செல்வதை தடுத்து விடுவோம். இளவரசர் உங்களை சிறையில் அடைத்து விடுவார். எதிரி நாட்டு ஒற்றர்களுக்கு என்ன தண்டனை என்பது தங்களுக்கு தெரியும். எங்களிடம் ஏற்படும் பூசலால் நாங்கள் தங்களை காட்டிக் கொடுத்து எங்களில் ஒருவரும் அடையாமல் போவதை விட பொன்னருவியின் பேச்சில் மயங்கிவிடக்கூடாது என்று ஏனென் நினைத்தாலும் முடியவில்லை. பைரவிக்கு ஏற்பட்ட காதலை உணர்ந்து இவள் தன்னுள் ஏற்படும் காதலை சுருக்கிக் கொள்ள முயல்கிறாள். பாவம், நம்மிடம் இவளுக்கு ஏற்பட்டுள்ள காதலை நமக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்வோம் என்று எண்ணிய ஏனன், குறிஞ்சி, உனது ஒளிவு மறைவில்லாத பேச்சால் உன் மீதுள்ள மதிப்பு எனக்கு அதிகமாகிறது. எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டேனே, அதை நீ நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். சொல்லுங்கள், செய்ய காத்திருக்கிறேன் என்றாள் பொன்னருவி. எனக்கு எழுத்தாணியும் ஓலை நறுக்கு ஒன்று வேண்டும். இவ்வளோதானா? இது ஒரு பெரிய உதவியா? மேலும் சொல்கிறேன் கேள். நான் எழுதி கொடுக்கும் ஓலையை காஞ்சிமா நகருக்கு எடுத்து செல்ல வேண்டும். காஞ்சிக்கா? பல்லவர் தலைநகரம் அல்லவா அது? ஆமாம், அங்கே நான் குறிப்பிடும் ஒருவரிடம் அதை கொடுக்க வேண்டும். ஐயோ, பாண்டிய நாட்டு ஒற்றர் தரும் ஓலையை காஞ்சிக்கு கொண்டு சென்றால் பல்லவ அரசர் சும்மா இருப்பாரா? பயப்படாத குறிஞ்சி, ஓலையை படித்தவுடன் பாராட்டுதல் கிடைக்கும். பாண்டியர்களின் ஓலையை படிப்பவர்கள் பாராட்டுவார்களா? விசித்திரமாய் இருக்கிறதே. விசித்திரமில்லை, சித்திரம் இருக்கிறது. அபராஜித பலவனுக்கு சித்திரக்காரர்கள் தேவையாம். சிற்பியும் சித்திரக்காரரும் மதுரையிலிருந்து காஞ்சிக்கு செல்கிறார்கள். அதை தெரிவிப்பது இந்த ஓலை. ஆனால் மிக ரகசியமாக நான் குறிப்பிடும் நபரிடம் மட்டும் இதை கொடுக்க வேண்டும். ஏனன் பேச்சை கேட்டு பொன்னருவியின் முகத்தில் எந்தவித உணர்ச்சியும் பிரதிபலிக்கவில்லை. பயமாய் இருக்கிறதா? ஏனன் கேட்டான். பயம் என்ன? பல்லவ நாட்டர்கள் எங்களுக்கு விரோதிகள். எங்கள் நாட்டை கவர்ந்தவர்கள். அவர்களை கண்டால் ஆத்திரம்தான். பயம் என்ன? அப்படி என்றால் நானும் சோழ நாட்டவருக்கு விரோதிதானே. என்னிடம் மட்டும்... ஏனன் இவ்வாறு கூறியவுடன் பொன்னருவி மிக நாணமுற்றவள் போல் தலையை தாழ்த்தி கொண்டு அங்கு தான் விழிகளை வாள் வென்று விடுகிறது என்றாள். ஒப்புக்கொள்ளவே மாட்டேன்.
விழிகளை வாள் வென்றதாக சரித்திரமே இல்லை. 4 விழிகள் என்னை அடிமைப்படுத்த முயல்கின்றன என்று கூறிய எய்னன் பொன்னறிவின் உள்ளத்தை ஆராய்பவன் போல் கூர்ந்து நோக்கினான். இப்படியே நாம் பேசிக் கொண்டிருந்தால் உச்சி பொழுது தாண்டிவிடும். பைரவி என்னை கோபிப்பாள். கோபம் பொறாமையாக மாறலாம். கோபத்தையே தாங்கலாம். பொறாமை தன்னலை தாங்க முடியாது. நான் 7 எழுத்தாணையும் கொண்டு வருகிறேன். நீங்கள் எழுதி கொடுத்துவிட்டு புறப்பட ஆயத்தமாகுங்கள் என்று கூறிய பொன்னருவி மீண்டும் குடிலுக்குள் சென்று ஓலையும் எழுத்தாணையும் கொண்டாள். எய்னன் எழுதினான். பொன்னருவியை மிகவும் நம்பிக்கையானவளாக கொண்டு எழுதினான். பல்லவர்கள் படை எக்காரணம் கொண்டும் காஞ்சியை விட்டு புறப்படாமல் இருக்கும் விதத்தில் திட்டங்களை வகுக்க காஞ்சியில் உள்ள பாண்டிய நாட்டு ஒற்றனுக்கு எழுதினான். ஓலையை பெற்ற பொன்னருவி, இது எந்த மொழி? தமிழில் எழுதவில்லை போலிருக்கிறதே என்றாள். ஆமாம், நீ படித்துவிடக்கூடாது அல்லவா? அதனால தான் பிராகிருதத்தில் எழுதினேன். பொய் கோபம் கொண்ட பொன்னருவி, என் மீது நம்பிக்கை இல்லாவிட்டால் இந்த செய்தியை என்னிடம் ஏன் கொடுக்கிறீர்கள்? எந்த மொழியில் இருந்தால் எனக்கென்ன? என் தோழி பைரவிக்காக செய்கிறேன். ஓலையை யாரிடம் கொடுப்பது? வழி செலவுக்கும் பணம் தாருங்கள் என்றாள். பணமா? எல்லாம் சேர்த்து தருகிறேன். பணத்திற்காகவா உதவி செய்கிறாய் என்று எய்னன் கேட்டான். நான் பைரவிக்காக உதவி செய்கிறேன். பைரவி தங்களை அடைய உதவி செய்கிறாள். எனக்கு என்ன ஆதாயம்? நாளைக்கு பைரவியும் உங்களுடன் பாண்டிய நாட்டுக்கு சென்று விடலாம். உயிர்த்தொழியை நானும் இழந்து விடுவேன். உயிர்த்தொழியை அபகரிக்கும் தங்களுக்கு ஏன் நான் உதவி செய்ய வேண்டும் என்று கூட நினைக்கிறேன். ஆனால் தங்களை சோழ வீரர்களிடம் சிக்க வைக்காமல் தப்பி செல்ல வழி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் செயலாற்றுகிறேன். பைரவிக்கு கூட தெரியாது தாங்கள் இந்த கிராமத்தில் தான் எங்காவது ஒளிந்திருக்க வேண்டும். ஒவ்வொரு வீடாக தேட வேண்டும் என்று பேசிக்கொள்கிறார்கள். அதற்குள் நீங்கள் புறப்பட்டு விட வேண்டுமே என்ற கவலையுடன் நான் தங்களை துரிதப்படுத்துகிறேன் என்றாள் பொன்னருவி. காஞ்சியில் யாரிடம் ஓலையை சேர்க்க வேண்டும் என்பதை தெரிவித்த ஏனன் பொன்னருவியை விழுங்கி விடுபவன் போல் பார்த்தான். குருஞ்சி, பைரவியை விட நீதான் என் கண்களுக்கு மிக அழகாக தோன்றுகிறாய். உங்கள் இருவரையும் நான் காதலிக்கிறேன். உங்கள் இருவரையும் மனம் புரிந்து கொள்ளவும் சித்தமாயிருக்கிறேன் என்று கூறி பொன்னருவியின் கரங்களை சற்றென்று பற்றி இழுத்து அணைக்க முயன்றான். பொன்னருவி மிக எளிதாக அவனிடமிருந்து விலகி, ஐயா, பாண்டிய நாட்டு ஒற்றரே, என்னை விட அழகிகள் இந்த கிராமத்தில் உள்ளனர். அவர்கள் அனைவரையும் மணப்பது என்பது முடியாத காரியம். விழிகள் பொல்லாதவை. அவற்றை தங்கள் வாள் போன்ற உறுதியால் வெல்ல வேண்டும். இன்னும் சிறிது நேரத்தில் புறப்பட ஆயத்தமாயிருங்கள். தங்களை அழைத்து செல்ல இருப்பவர் வந்துவிட்டாரா என்று பார்த்து வருகிறேன் என்று கூறி புறப்பட்டாள். ஓலை மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ரகசியமாக இருக்க வேண்டும் என்பதை உனக்கு சொல்லித்தான் தெரிய வேண்டுமா என்றான் ஏனன். பொன்னருவி தொழுவத்தை விட்டு வெளியே விரைந்தாள். அவள் சென்ற சிறிது நேரத்திற்கெல்லாம் பைரவி அங்கே வந்தாள். பொன்னருவி வந்து சென்ற செய்தியை கேட்டு அவள் திடுக்கிட்டாள். அத்தியாயம் 9. இளவரசன் ஆதித்தன் மிகுந்த நம்பிக்கையுடன் தஞ்சையை வந்தடைந்தான். பாண்டியர்களுக்காக வந்த புறவிகளை சோனக வணிகர்கள் சோழ நாட்டிற்கு விற்குமாறு செய்துவிட்டோம் என்ற பெருமிதம் அவன் உள்ளத்தில் நிறைந்திருந்தது. குதிரைப்படைகள் அமைக்க குதிரைகள் கிடைத்துவிட்டன. இப்பொழுது போதுமான தூசி படைகளை சேகரிக்க வேண்டும். அதற்கான வழிவகைகளை தஞ்சை சென்றவுடன் ஆலோசித்து முடிவு செய்வோம் என்ற சிந்தனையுடன் வந்தவன் தந்தையிடம் சென்றான். குதிரைகள் இன்னும் சில நாள்களில் நாகை துறைமுகத்தை வந்தடைந்துவிடும் என்று பெருமிதத்துடன் கூறினான் ஆதித்தன். அதற்கான விலையை பற்றி தந்தையிடம் விவரித்த ஆதித்தன், இந்த செய்திகளை மிக ரகசியமாக வைத்துக் கொள்வதில்தான் நமது வெற்றி இருக்கிறது. தஞ்சையில் பாண்டிய ஒற்றர்கள் ஊடுருவி இருப்பதாக நாகைப்பட்டினத்து வணிகர் சொல்கிறார் என்றான். விஜயாலயன் தலையசைத்தார். நமது வீரர்களிடம் சிக்குண்ட பாண்டிய நாட்டு ஒற்றன் ஒருவனும் சிறையிலிருந்து தப்பிவிட்டதாகவும் என்னிடம் ஒற்றர் தலைவர் தெரிவித்தார் என்றார். ஆதித்தன் துள்ளினான். ஏற்பட்ட சினத்தால் அவனது உடல் நடுங்கியது. அரசே, தங்களிடம் இந்த செய்தியை சொல்வதற்கு ஒற்றர் தலைவருக்கு துணிவு இருந்ததா என்று சீறினான் ஆதித்தன். அவர் என்ன செய்வார்? நம்மிடையே துரோகிகளும் பலவீனர்களும் இருக்கிறார்கள். அவர்களை முதலில் களைய வேண்டும் என்று கூறிய விஜயாலயன், மகனே ஆதித்தா, என் கனவு என் வாழ்நாளில் நிறைவேறும் என்று தோன்றவில்லை. நாகைப்பட்டினமும் திருவாரூரும் தஞ்சையும் மட்டும் கொண்டதா சோழ நாடு? ஆதித்தா, பலமுறை உனக்கு நமது பழம்பெருமையை குறித்து சொல்லியிருக்கிறேன். வடக்கே காலத்தி வரையில் சோழ நாடு விருந்திருந்தது. அதை நாம் மீண்டும் அடைய வேண்டும். அதுவே உன் லட்சியமாக இருக்க வேண்டும் என்று அழுத்தம் திருத்தமாக கூறினார். அரசே, தங்கள் கனவை நான் அறிவேன். என் லட்சியமும் அதுதான். அதனால்தான் பெரும்படையை திரட்ட முயல்கிறேன். திருக்குடந்தை, நந்திபுரத்து கோட்டை, உறையூர் அனைத்தும் பாண்டியர்களிடம் இருக்கின்றன. அவற்றை மீட்க வேண்டி பெரும்படைகளை திரட்டுகிறேன். குதிரைகள் வந்துவிடும். திருக்கோவலூர் மலையமான் ஒத்துழைத்தாள் என்று கூறும்பொழுது விஜயாலயன் சற்று மெல்லிய குரலில் கூறினார்.
ஆதித்தா, மிகவும் கவனமாக திட்டமிட வேண்டும். உன் பலத்தை பாண்டியர்களை எதிர்ப்பதில் செலவு செய்து விடாதே. தந்திரத்தை கையாள வேண்டும். புரிகிறதா? ஆதித்தனுக்கு புரியவில்லை. பாண்டியர்களை எதிர்ப்பதில் பலத்தை வீணாக்காதே என்று சொல்கிறீர்களே. பாண்டியர்கள் படையெடுத்து வரப்போகிறார்கள். அவர்களை தடுத்து நிறுத்த வேண்டாமா என்று கேட்டான். பாண்டியர்கள் யார் மீது போர் தொடுக்கப் போகிறார்கள்? விஜயாலயன் கேட்டார். யார் மீது என்பதன்று, எந்த இடங்களை பிடிக்க வேண்டும் என்பதே இப்பொழுதுள்ள பிரச்சினை என்றான் ஆதித்தன். எந்த இடங்களை? பாண்டிய மன்னன் மண்ணியாற்றங்கரை மாளிகையில் வந்து தங்கி வடதேசியில் காஞ்சி வரியில் செல்லப்போகிறானாம். அவை யாருடைய நாடு? இப்பொழுது பல்லவர்கள் ஆள்கிறார்கள். ஆனால் ஒரு காலத்தில் நம்முடைய முன்னோர்களின் நாடு. தொண்டை நாடும் காஞ்சியும் சோழ நாடு அல்லவா? பல்லவர்கள் நம்மை வென்று தங்கள் ஆட்சியை நிலைநாட்டி கொண்டனர். மீண்டும் பாண்டியர்கள் பல்லவர்கள் மீது படையெடுத்து வருவதும் நம்மீது படையெடுப்பதும் ஒன்றைத்தான். அதனால தான் பாண்டியர்களை தடுத்து நிறுத்தி முறியடிக்க வேண்டும் என்று சொல்கிறேன். ஆதித்தன் இவ்வாறு கூறியதை கேட்டு விஜயாலயன் நகைத்தார். மகனே, ஆலோசியாமல் விரைந்து செயல்படுவது மட்டும் வீரமன்று. நாம் பண்டைய பெருமையை இழந்து நிற்கிறோம். படைபலம் போதாது, செல்வமும் கருவூலத்தில் குறைவே. தஞ்சை கோட்டையை இன்னும் பலப்படுத்த வேண்டும். பாண்டியர் படைகள் அனுபவமிக்கவை, எண்ணிக்கையில் அதிகமானவை. அவர்களை எதிர்த்து நிற்க தக்க பலம் தேவை என்றார். அப்படியென்றால் நமது வீரர்கள் பாண்டியர்களை எதிர்க்க சக்தியற்றவர்கள் என்றா கூறுகிறீர்கள்? ஆதித்தனின் குரலில் வேதனை மறைந்து நின்றது. தனித்தனியே ஒவ்வொரு வீரரும் தோல் வலியும் வாழ்வலியும் மிக்கவர்களாய் இருக்கலாம். ஆனால் பாண்டியரின் பெரும் படை எதிரே நம் படை எம்மாத்திரம்? பாண்டியர்களிடம் யானைப்படைகளின் எண்ணிக்கை அதிகம். நம்மிடம் யானைப்படைகள் உள்ளனவா? விஜயாலயன் கேட்டார். இல்லை, 20 யானைகளுக்கு மேல் இல்லை. ஆனால் பழுவேட்டையர் உறுதி கூறியிருக்கிறார். சேர நாட்டிலிருந்து பல வேளங்களை கொண்டு வருவதாக. ஆதித்தன் உறுதியான குரலில் கூறினான். இருக்கலாம். பல்லவர்களிடம் எவ்வளோ யானைகள் இருக்கின்றன என்று தெரியுமா? விஜயாலயன் கேட்டார். எவ்வளோ என்று எண்ணிக்கை தெரியாது. பல நூறு யானைகள் பல்லவ நாட்டில் பற்பல இடங்களில் உள்ளன. அபராஜிதன் படைகளை ஒழுங்குபடுத்துவதில்லை. அவன் கவனம் போர்க்களங்களில் இல்லை என்றான் ஆதித்தன். அதைத்தான் நான் சொல்ல வருகிறேன். எப்படியாவது அபராஜிதன் கவனத்தை போர்க்களத்தின் பக்கம் திருப்ப வேண்டும் என்றார் விஜயாலயன். அதில் ஆபத்து இருக்கிறது அரசே. அபராஜிதன் தன் படை வீரர்களை பெருக்காமல் இருப்பது நல்லது என்று நான் கருதுகிறேன். அப்பொழுதுதான் நாம் எளிதில் அபராஜிதனை அடக்கி தொண்டை மண்டலத்தை பறித்துக்கொள்ள முடியும். அதுவே என் லட்சியம் என்று பெருமிதத்துடன் கூறினான் ஆதித்தன். உன் லட்சியம் மகத்தானது. ஆனால் இப்பொழுது அடைய முடியாது. அபராஜிதன் படைகளின் எண்ணிக்கை எதிரே நம் படைகளின் எண்ணிக்கை குறைவானதே. எளிதில் உன்னை அபராஜிதன் வென்று விடுவான் என்றார் விஜயாலயன். ஆதித்தனுக்கு எரிச்சல் ஏற்பட்டது. அதை வெளிப்படுத்த முடியவில்லை. தந்தை என்ன சொல்கிறார் என்றே அவனுக்கு புரியவில்லை. பாண்டியர்களையும் தாக்கக்கூடாது, பல்லவர்களிடமும் மோதக்கூடாது. என்ன செய்ய சொல்கிறீர்கள்? ஆதித்தன் கேட்டான். பாண்டியர்களோடு பல்லவனை மோதவிடு. அது எப்படி முடியும்? நம் நாட்டின் மீது தானே பாண்டியன் படையெடுக்கிறான். தஞ்சைக்கு மிக அருகே வந்து விடுவானே. நந்திபுரத்து கோட்டையும் நமது எல்லையும் மிக மிக அருகே இருக்கின்றனவே. நீ அப்படி நினைக்கிறாய்? பாண்டியர்கள் திட்டமோ பல்லவர்களிடமிருந்து அந்த கோட்டையை மீட்பதுதான். பிறகுதான் தஞ்சையின் பக்கம். தஞ்சையின் போர்பலத்தை அறிய ஒற்றனை அவர்கள் அனுப்பியதும் அதனால்தான். அந்த ஒற்றனும் தப்பி ஓடிவிட்டான் என்று சொன்னீர்களே, அவனை எப்படியாவது பிடித்துவிட ஏற்பாடு செய். பாண்டிய படைகளின் ஆபத்து குறித்து காஞ்சிக்கு செய்தி அனுப்பு. விஜயாலயன் இவ்வாறு கூறியவுடன் ஆதித்தன் திகைத்து நின்றான். அவனது திகைப்புணர்ச்சியை உணர்ந்த விஜயாலயன், ஆதித்தா, கவலைப்படாத. தக்க சமயத்தில் நமக்கு உதவ நமது விசுவாசிகள் வருவார்கள். அதோ கரபத்திரன் வருகிறார். அவர் சொல்வதை கேள் என்றார். கைவொலி எழுப்பி காவலரை கூப்பிட்டு கரபத்திரனை அங்கு அழைத்து வருமாறு கூறினார். கரபத்திரன் மிகுந்த பயபக்தியுடன் கை கட்டி வாய்ப்புத்தி வந்து நின்றார். கரபத்ரா, இளவரசரிடம் நீர் கண்டு கேட்டறிந்தவற்றை விவரமாக கூறும் என்றார். கரபத்திரன் கூறியதை கேட்க கேட்க ஆதித்தனுக்கு சினம் மூண்டது. பாடினி பெண் துரோகியாக மாறிவிட்டாளா? பாண்டியன் ஒற்றன் என்று அறிந்தும் அவள் தன் வீட்டில் அவனுக்கு அடைக்கலம் கொடுத்தாளா? முதலில் அவளை சிறை செய்வோம் என்று கூவினான் ஆதித்தன். விஜயாலயன் தன் மகனை கையமர்த்தினார். ஆதித்தா, அவசரப்படாத. பாடினியை சிறை செய்வதில் பலனில்லை. பாண்டிய ஒற்றனை உடனே பிடித்துவிட வேண்டும். கரபத்திரன் அதற்கு ஏற்பாடு செய்து வந்திருக்கிறார். இந்நேரம் ஒற்றனை பிடித்து நமது வீரர்களிடம் ஒப்படைத்திருப்பார்கள். பெண்களுக்கு வர வர நாட்டுப்பற்று குறைந்து வருகிறது. இளம் வாலிபனை பார்த்தவுடன் மயங்கி விடுகிறார்கள் என்றான் ஆதித்தன். விஜயாலயன் மெல்ல நகைத்து,
ஆதித்தா, எல்லா பெண்களும் நாட்டுப்பற்றற்றவர்களாக இருக்க மாட்டார்கள். கரபத்திரன் மகள் பொன்னருவிதான் அந்த ஒற்றனை தப்பி செல்லாமல் தடுத்து நிறுத்த ஏற்பாடு செய்துள்ளாள். அவள் தான் கரபத்திரனையும் இங்கே அனுப்பியுள்ளாள். கரபத்திரனுக்கு ஏறத்தாழ என் வயதாகிறது. உனக்கு தெரிந்திருக்காது. போர்க்களங்களில் என்னுடன் இருந்து வீர சாகசம் புரிந்தவர். அவருடைய மேல் போர்வியை விளக்கினால் அவர் மார்பிலே உள்ள வடுக்களை பார்த்தால் புரிந்து கொள்வாய். அவருடைய மகள் நம் நாடு மேலோங்க வேண்டும் என்று துடிக்கிறாள். உன்னைப் போலவே கரபத்திரனும் பாண்டியருடன் மோத துடிக்கிறார். ஒரு கரபத்திரன் போதுமா என்று கூறி கரபத்திரனை நோக்கினார். கரபத்திரன் தொண்டையை கடித்து கொண்டார். உத்தரவிடுங்கள். நான் ஒருவனை 2 வாள்களையும் 2 கரங்களில் ஏந்தி சுழட்டி பல நூறு பகைவர்கள் சிரங்களை கொய்வேன். பாண்டியர்கள் படை நமது எல்லையை அடையும் முன்பே நிர்மூலப்படுத்துவோம் என்று வீரம் ததும்ப பேசினார். கரபத்திரனின் வீரம் ததும்பும் சொற்களையும் அவர் உள்ளத்தில் வீர உணர்ச்சி கொந்தளிப்பதையும் ஆதித்தன் உற்று நோக்கியவாறு இருந்தான். கரபத்ரா, நம் வீர உணர்வு மங்கவில்லை என்பதை புரிந்து கொண்டேன். என்னுடைய கனவை நனவாக்க உம்மை போன்ற உண்மை வீரர்கள் சிலர் இருந்தாலே போதும். நான் இன்னும் எவ்வளவு காலம் இருப்பேன் என்று சொல்ல முடியாது. என் மகனுக்கு நீங்கள் எல்லாம் உறுதுணையாக இருங்கள். என் காலத்திலேயே சோழவள நாடு இழந்த பெருமையை நிலைநாட்டி உயர்வதை பார்த்துவிட்டால் என் உள்ளம் நிறைவுறும், கனவும் நிறைவேறும் என்று விஜயாலயன் கூறும்பொழுது கரபத்திரன் குறுக்கிட்டு, மாமன்னர் அவர்களே, தங்கள் கனவு நனவாகும் காலம் வந்துவிட்டது. அதனால தான் பாண்டியர் படைகள் நமது எல்லையை அடையும் முன்பே தடுத்து முறியடிப்போம் என்று கூறினேன் என்று உற்சாகத்துடன் கூறினார். ஆதித்தனும் சேர்ந்து கொண்டான். ஆம் அரசே, கரபத்திரனும் என்ன சொல்கிறார் பாருங்கள். பாண்டிய ஒற்றனை இந்த நேரத்திற்குள் நமது வீரர்கள் சிறைப்பிடித்திருப்பார்கள். அவன் மூலமாக பாண்டியர் பலம், அவர்கள் திட்டம் அனைத்தையும் அறிவோம். அதற்குள் குதிரைகள் வந்து இறங்கிவிடும். பாண்டியர்களிடம் குதிரைகள் இரா. நாம் பாண்டியர்களை வெல்வோம் என்று இளமையும் உற்சாகமும் ததும்ப பேசினான். ஆனால் அவனுடைய திட்டப்படி குதிரைகள் நாகப்பட்டினத்துக்கு வரவில்லை என்பதும் பாண்டிய ஒற்றன் எயினன் சோழ வீரர்களிடம் சிக்கவில்லை என்பதும் அப்பொழுது ஆதித்தனுக்கு தெரிந்திருக்க நியாயமில்லை. அத்தியாயம் 10. நீங்கள் பெரிய தவறு செய்துவிட்டீர்கள். காஞ்சிக்கு அனுப்ப வேண்டிய ஓலையை பொன்னருவியிடம் கொடுத்திருக்க கூடாது என்று சற்று கோபமாகவே எயினனிடம் பேசினாள் பைரவி. பைரவியின் கோபம் எயினனுக்கு பிடித்திருந்தது. உரிமையுடன் அவள் நெருங்கி வருவது போல் தோன்றியது. உன்னுடைய உயிர்த்தோழி என்று அவளை கருதினேன். உன் வீட்டிற்குள் தங்கு தடையின்றி செல்லும் உரிமை பெற்றிருப்பதையும் கவனித்தேன். ஏடும் எழுத்தானையும் அவள்தான் கொடுத்தாள் என்றான். பைரவி சிறிது நேரம் அவன் விழிகளையே உற்று நோக்கிய பின்னர், அதனால் மிகவும் அந்தரகமான செய்தியை அவள் மூலம் அனுப்ப முடிவு செய்துவிட்டீர்கள். உங்களை ஒற்றராக தேர்ந்தெடுத்த பாண்டிய மன்னரின் ராஜதந்திரத்தை எப்படி பாராட்டுவது என்று தெரியவில்லை. என்னிடம் பேசிக் கொண்டிருந்த பொன்னருவி ஓலையை பற்றிய செய்தியை தெரிவிக்கவில்லை என்றாள். மிகவும் ரகசியம் என்று நான் சொன்னதால் அவள் உன்னிடம் கூட தெரிவிக்காமல் இருக்கலாம். உடனே இங்கிருந்து தப்பி செல்லவும் வழி சொன்னாலே, அதுவும் நீ கூறியதாக தெரிவித்தாள். அதனால்தான் நான் மாட்டுடை அணிந்து ஆயத்தமாக இருக்கிறேன் என்று பொன்னருவி கூறியதனத்தையும் தெரிவித்தான் எயினன். பைரவி திடுக்கிட்டாள். வெளியே ஓடி சென்று பார்த்தாள். பொன்னருவி கூறியது போல் சூலநாதன் மரத்தின் மறைவில் நின்று கொண்டிருந்தான். ஆஹா, பொன்னருவி மிகவும் திட்டமிட்டு செயலாற்றுகிறாள். எப்படியாவது எயினனை சிறைப்படுத்த முடிவு செய்துவிட்டாள். ஏய் பொன்னருவி, நீயும் பெண் நானும் பெண். யார் வெல்கிறார்கள் என்று பார்ப்போம். இவரை சிறைப்படுத்த திட்டமிட்டாயா? பார்க்கலாம். உன் திட்டம் நிறைவேறாது என்று பைரவி தனக்குத்தானே கூறிக்கொண்டாள். யாரிடம் பேசுகிறாய்? பொன்னருவி இருப்பதாக நினைத்து பேசுகிறாயா என்று கேட்டான் எயினன். ஐயோ, நீங்கள் பொன்னருவியிடம் நன்றாக ஏமாந்து விட்டீர்கள். நான் வராமல் இருந்தால் பொன்னருவியின் பேச்சை கேட்டு நம்பி சோழ வீரர்களிடம் அகப்பட்டுக் கொண்டிருப்பீர்கள் என்று பைரவி பதறினாள். ஆமாம் ஆமாம், நீ வராமல் இருந்தால் நான் ஆற்று வெள்ளத்தோடு சென்றிருப்பேன் என்று மெல்ல நகைத்தவாறு கூறினான் எயினன். தங்கள் நகைச்சுவை எனக்கு பிடிக்கவில்லை. தங்களை ஏன் காப்பாற்றினோம் என்று இப்பொழுது வேதனைப்படுகிறேன். தங்களால் என் அருமை தோழியிடம் விரோதம் கொண்டு விட்டேன் என்று பைரவி வேதனை நிறைந்த குரலில் கூறினாள். ஏன், இப்பொழுது கூட ஒன்றும் ஆகிவிடவில்லை. என்னை மறந்துவிடு. நீயே என்னை காட்டிக் கொடுத்து பொன்னருவிடம் நற்பெயரை பெறலாம். நட்பை இழக்க வேண்டாம் என்று எயினன் கூறியதும் பைரவி சிரினாள். என்ன சொன்னீர்கள்? என் விழிகளை பார்த்து சொல்லுங்கள். சோழர்களிடம் சிறைப்பட சித்தமாக இருக்கிறீர்களா? ஒற்றர்களுக்கு என்ன தண்டனை என்பது உங்களுக்கு தெரியுமா? தெரியும், மரண தண்டனை. ஆனால் எனக்கு மரண தண்டனையை அவர்கள் நிறைவேற்றுவதற்குள் பாண்டியர் படை வந்துவிடும். அவை தஞ்சை கோட்டையை சூழ்ந்துவிடும். 1000 வீரர்கள் தஞ்சை கோட்டை மதில் மீதேறி குதிப்பர். சிறை கோட்டத்தை உடைப்பர். என்னை வெளியேற்றுவர்.
என்று வீரமும் நகைச்சுவையும் கலந்து பேசினான். வெளியேறியவுடன், என்னை காண தங்களால் முடியாது என்றாள் பைரவி. ஏன்? தங்களை சிறைப்படுத்தியவுடனேயே நான் உயிரை மாய்த்து கொண்டிருப்பேன் என்றாள் பைரவி. பைரவி என்று கூவிய எய்னன் அவளை அணைத்துக்கொண்டு பைரவியின் விழிகளில் தழும்பிய நீரை துடைத்தான். பைரவியின் உடல் முழுவதும் சிலித்தது. ஏனனிடமிருந்து விடுபட வேண்டும் போல் தோன்றியது. அதே சமயத்தில் அவன் அணைப்பில் காலமெல்லாம் இருக்க வேண்டும் போலும் தோன்றியது. எனினும் மெல்ல அவன் அணைப்பிலிருந்து விடுபட்டு தன் விழி நீரை துடைத்துக் கொண்டு, சோழர்களிடம் தங்களை சிக்கவிட மாட்டேன், இரவோடு இரவாக தப்பிவிடுங்கள், நடுநிசிக்கு பிறகு தாங்கள் வந்த வழியே தோட்டத்தின் எல்லையில் ஓடும் ஆற்றில் குதித்து நீந்தி சென்று எப்படியாவது தப்பிவிடுங்கள் என்றாள். எய்னன் உண்மையிலேயே நெகிழ்ந்து போனான். மற்றொரு முறை அவளை அணைக்க முயன்றான். ஆனால் அதற்குள் குடிலுக்குள்ளே இருந்து பைரவியை அவள் தாயார் அழைக்கும் குரல் கேட்டது. எய்னனை வைக்கோல் போரின் மறைவில் ஒளிந்திருக்க கூறிவிட்டு சென்றாள். பைரவி கூறியது போன்றே நடுநிசியை தாண்டிய பிறகு எய்னன் பைரவியிடம் விடைபெற்றுக் கொண்டு புறப்பட்டான். விரைவில் திரும்புவதாகவும், பாண்டியர் படைகள் எல்லைக்குள் நுழைவதற்கு முன்பே தான் வந்துவிடுவதாகவும், வரும்பொழுது மாறுவேடத்தில் வருவதாகவும் கூறினான். மன்னி ஆற்றங்கரை மாளிகையில் நீயும் நானும் மிகவும் மகிழ்ச்சியுடன் வாழப்போகிறோம். எனக்கு கிடைக்கும் பரிசும் பாராட்டும் வெகுமதியும் உனக்கு சேரும். பாண்டிய மன்னரிடம் நடந்தவை அனைத்தையும் கூறி உனக்கு பல பரிசுகள் வாங்கி தருவேன். அவற்றை விட பெரிய பரிசு என்னையே நான் உனக்கு தருவதுதான் என்று உணர்ச்சி மிக பேசினான். எய்னன் தப்பி சென்ற அந்த இரவு கழிந்து பொழுது புலர்ந்தது. புலரும் பொழுது பைரவிக்கு ஆபத்தையும் உடன் கூட்டி வந்தது. சோழ வீரர்கள் பைரவியின் வீட்டு வாயில் கதவை தட்டினர். தூக்கம் களையாத நிலையில் கதவை திறந்த பைரவியை நோக்கி வீரர்கள் பரபரப்படைந்தனர். எங்கே அந்த ஒற்றன் என்று சேரினர். எந்த ஒற்றன் என்று கேட்டாள் பைரவி. பெண்ணே, ஒன்றும் தெரியாதவள் போல் அருமையாக நடிக்கிறாய். அவனை எங்கே மறைத்து வைத்திருக்கிறாய் என்று கேட்ட வீரர்கள் வீட்டிற்குள்ளே நுழைந்து தேடத் தொடங்கினர். சோழ வீரர்களுடன் பொன்னருவியும் வந்திருந்தாள். பைரவி அவளை நோக்கி வாளை விழிகளால் வெல்ல முடியாது என்றாள். பொன்னருவி மௌனமாக நின்று கொண்டிருந்தாள். வீடு, மாட்டுத் தொழுவம், பரன், குதிர் என்று ஓரிடமும் விடாமல் தேடிய வீரர்கள் பொன்னருவியை நோக்கி காணவில்லை என்று கையை விரித்தனர். பாண்டிய நாட்டு ஒற்றனை பிடிக்காமல் தஞ்சைக்கு சென்றால் இளவரசர் தலையை சீவி விடுவார் என்று வீரர்கள் அஞ்சினர். ஒற்றன் கிடைக்காவிட்டால் ஒற்றனுக்கு இடம் கொடுத்து மறைத்து வைத்ததற்காக இவளையாவது அழைத்து செல்வோம் என்று வீரருள் ஒருவன் கடுமையாக கூறினான். உயிருக்குயிராய் இதுவரை பழகிய பைரவியை குற்றவாளியாக்கி மன்னர் முன் நிறுத்த நேரிடுகிறதே என்று வேதனை பொன்னருவியின் உள்ளத்தில் ஒரு கணம் பிறந்தது. தாய் நாட்டின் விரோதியான பாண்டியரிடம் தொடர்பு கொள்ளும் ஒரு துரோகியை காட்டிக் கொடுப்பது எந்த விதத்திலும் தவறில்லை என்று தனக்குத்தானே சமாதானப்படுத்திக் கொண்டாள். விஜயாலயன் எதிரே பைரவி மிக பணிவுடன் நின்றாள். ஆனால் அவள் முகத்தில் பயமில்லை, உடலில் நடுக்கமில்லை. ராஜ தண்டனை கிடைத்துவிடப் போகிறதே என்று அஞ்சவில்லை. இளவரசர் வேங்கியைப் போல் அந்த கூடத்தில் நடை போட்டார். பாடினியே, நீ புரிந்தது மாபெரும் குற்றம் என்பதை அறிவாயா என்று விஜயாலயன் கேட்டார். பைரவி மறுமொழி கூறும் முன்பு ஆதித்தன் சிரினான். ஒரு குற்றமா? 3 குற்றங்களை இவள் செய்திருக்கிறாள். விசாரணை இன்றியே மரண தண்டனை கொடுத்திருக்க முடியும். பெண்ணை கொன்ற பாவம் சேர்ந்துவிடப் போகிறதே என்று அஞ்சுகிறேன். பாடினி, உன் மீது நம்பிக்கை மிக கொண்டிருந்தேன். எங்கு செல்வதற்கும் உனக்கு தடை இருப்பதில்லை. அதை உனக்கு ஏற்றதாக பயன்படுத்திக் கொள்ளலாமா? மன்னர் குரலில் கடுமை இல்லை, நம்பிக்கை இருந்தது. பைரவி பதிலுரைக்கவில்லை. அரசே, இவள் நெஞ்செழுத்த மிக்கவள். பல காலமாக திட்டமிட்டு பாண்டிய நாட்டிற்கு செய்திகளை சொல்லி அனுப்பி வந்திருக்கிறாள் என்று தோன்றுகிறது என்று இளவரசன் கூறிய பொழுது பைரவி குறுக்கிட்டு, என்னை பொறுத்தருள்கள் அரசே, இந்த அபாண்டத்தை நான் மறுக்கிறேன். எனக்கு எதிரி என்றும் ஒற்றர் என்றும் பகைவன் என்றும் பேதமே தெரியாது என்றாள். பெண்ணே, நடிக்காதே. உன்னை விசாரிக்கும் நேரமே வீணானது. சிறையில் அடைத்து அன்ன ஆகாரம் இல்லாமல் வாட செய்தால் உண்மை வெளிப்படும். இந்த பாண்டிய ஒற்றனிடம் நீ என்னென்ன செய்திகளை சொல்லி அனுப்பினாய் என்று ஆதித்தன் கர்ஜித்தான். பைரவியின் விழிகள் நீரை சிந்தத் தொடங்கின. பாண்டிய ஒற்றன் தப்பி செல்ல பொன்னருவியை வழிவகுத்தவள் என்பது எனக்கு தெரியும் என்றாள் பைரவி. எதிரே நின்றிருந்த பொன்னருவி, இல்லை இல்லை, அது ஒற்றனை சிறைப்படுத்த நான் செய்த தந்திரம் அரசே என்றாள். மேலும் இவளும் பாண்டிய நாடு செல்ல திட்டமிட்டிருந்தாள். நல்ல வேளையாக நம் வீரர்கள் தக்க சமயத்தில் வந்துவிட்டனர் என்றாள். வீண் பேச்சுக்கு இடமில்லை, அவளை இழுத்து செல்லுங்கள் என்று கட்டளையிட்டான் ஆதித்தன். விழிநீரை துடைத்துக்கொண்டே பைரவி விஜயாலனை நோக்கி,
மாமன்னர் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள். தங்களிடம் மட்டும் நான் மிக அந்தரங்கமான சில செய்திகளை கூற வேண்டும். அருள் கூர்ந்து அவற்றை கேட்ட பிறகு என் தண்டனையை நிறைவேற்றுங்கள் என்று வேண்டினாள். விஜயாலயன் தலையசைத்தார். பைரவி தயங்கினாள். தங்களிடம் மட்டுமே என்று குழைந்தாள் பைரவி. அப்படியா? இளவரசர் உட்பட அனைவரும் சற்று வெளியே செல்லுங்கள் என்று கட்டளையிட்டார் மன்னர். இந்த பாடினி மன்னரை மயக்கிவிட்டிருக்கிறாள். வயதான காலத்தில் அரசரை தன் வயப்படுத்த முயல்கிறாள் என்று முணுமுணுத்தான் ஆதித்தன். பாடினி விஜயாலயன் அருகே சென்று மிகவும் பயபக்தியுடன் பேசினாள். நடந்தவற்றை கூறினாள். ஏனனை காப்பாற்றியதையும் அவனது நெற்றி காயத்திற்கு மருந்திட்டதையும் கூறினாள். தொழுவத்தில் தங்க வைத்ததை தெரிவித்தாள். பிறகு அவன் தப்பி ஓட வழி செய்ததையும் தெரிவித்தாள். அதற்கு மேலே அவள் எடுத்துக் கூறிய சிலவற்றை சற்று கவனமாக கேட்டார் விஜயாலயன். அப்படியா என்று விஜயாலயன் வியப்புடன் பைரவியை நோக்கி கேட்டார். ஆமாம் அரசே, என்னை நம்பலாம் என்று பைரவி நிமிர்ந்த தலையுடன் சொன்னாள். அப்படியே செய் என்று கூறிய விஜயாலயன், சரி, யாதும் ஊரே பாடலை இப்பொழுது யாழிசையுடன் பாடிக்காட்டு என்றார். பைரவி யாழை மீட்டினாள். அரசரின் எதிரே பைரவி யாழுடன் கலந்து பாடுவது கேட்டு அந்த கூடத்தின் வெளியே இருந்தவர்கள் திகைத்தனர். ஆதித்தன் ஆத்திரம் தாங்காமல் உள்ளே பாய்ந்தான். விஜயாலயன் கையமர்த்தினார். பைரவி பாடி முடித்ததும், ஆதித்தா, பைரவியின் விருப்பப்படி வெளியூர் செல்ல அவளுக்கு வழி செய் என்றார். பைரவி கையில் யாழுடன் நிமிர்ந்த நடையுடன் மன்னரின் அறையை விட்டு வெளியே வரும்பொழுது பொன்னருவியை பார்த்து, வாளை விழிகளால் வெல்ல முடியுமா முடியாதா என்பதை பார்த்து விடுகிறேன் என்று மெல்லிய புன்முறுவலுடன் கூறிக்கொண்டே நடந்தாள். ஆத்திரம் மிகுந்த ஆதித்தனை விஜயாலயன் கையமர்த்தி, ஆதித்தா, விட்டுப்பிடிப்பது ராஜதந்திரத்தில் ஒன்று. பாடினியை சிறையில் அடைப்பதால் பாண்டியர்களை உன்னால் தடுத்துவிட முடியுமா என்று கேட்டார். ஏன் முடியாது? இந்த நேரம் நாகைத்துறையில் குதிரைகள் வந்து இறங்கி இருக்கும். 1000 குதிரைகள் என்றால் சாதாரணமா? பாண்டியர்களை காவிரியின் தென்கரையிலேயே உறையூரிலேயே மோதி நிறுத்தி விடுவோம் என்று உறுதியாக பேசினான் ஆதித்தன். விஜயாலயன் நகைத்தார். அரசே, ஏன் நகைக்கிறீர்கள்? என் பேச்சில் நம்பிக்கை இல்லை போல் ஒலிக்கிறதே தங்கள் சிரிப்பு. ஆதித்தா, மிகவும் அவசரப்படுகிறாய். நாகைப்பட்டினத்திலிருந்து குதிரைகள் வருவதாகவே வைத்துக் கொள்வோம். குதிரை ஏற்றம் அறிந்த வீரர்கள் 1000 பேர் இருக்கிறார்களா என்று விஜயாலயன் கேட்டார். இப்பொழுது அவர் குரலில் முன்பிருந்த நயமில்லை. ஆதித்தன் உடனே பேசவில்லை. ஏன் பேசாது நிற்கிறாய்? போருக்கு ஆயத்தம் செய்வதில் ஒன்று, மிக ரகசியமாக நாட்களை கடத்த வேண்டும். நம் படைபலத்தை பெருக்க வேண்டும் என்றார். ஆதித்தன் மௌனமாக தந்தையை உற்று நோக்கிக் கொண்டிருந்தான். பொன்னருவி கூறியதை பார்த்தால் பாண்டியர்களின் படையெடுப்பை குறித்த செய்தி காஞ்சியை எட்டாமலேயே பாண்டிய ஒற்றன் செய்திருப்பான் என்று தோன்றுகிறது என்றார் விஜயாலயன். அரசே, ஏனன் என்னிடம் ஓலையை கொடுத்தது உண்மைதான். அந்த ஓலையை காஞ்சிக்கு அனுப்பிவிட்டேன் என்றாள் பொன்னருவி. என்ன, காஞ்சிக்கு அனுப்பிவிட்டாயா? என்ன காரியம் செய்தாய் என்று ஆதித்தன் சீறினான். என் அத்தானிடம் அந்த ஓலையை அனுப்பினேன். ஏனன் முத்திர மோதிரமும் கொடுத்தான். ஆனால் பாண்டிய லட்சணை பதித்த முத்திர மோதிரத்தை நான் அவரிடம் கொடுக்கவில்லை. இதோ இருக்கிறது என்று பொன்னருவி பாண்டியரின் கயல் பொறித்த அடையாள மோதிரத்தை இளவரசரிடம் கொடுத்தாள். நேரே காஞ்சிக்கு சென்று பல்லவ அரசனை சந்தித்து ஏனன் கொடுத்த ஓலையை கொடுத்து பாண்டியர்கள் படையெடுப்பை பற்றி எச்சரிக்குமாறு என் தந்தை என் அத்தானிடம் கூறியுள்ளார் என்றாள் பொன்னருவி பெருமை நிறைந்த விழிகளுடன் இளவரசரை நோக்கியவாறு. உன் அத்தானுக்கு காஞ்சிமா நகரம் பழக்கமானதா? இளவரசன் கேட்டான். அவர் தொண்டை மண்டலத்தை சேர்ந்தவர் தானே என்றாள் பொன்னருவி. அப்படியா? காஞ்சி நின்று அவர் ஏன் இங்கு வந்தார்? இளவரசன் கேட்டான். பொன்னருவி நாணம் எல்லிட்டவளாக தலையை குனிந்து கொண்டாள். அரசரிடமோ என்னிடமோ தெரிவிக்காமல் இத்தகைய காரியத்தை செய்யலாமா? ஆதித்தன் சற்று கோபத்துடன் கேட்டான். கூடாதுதான். ஆனால் என் தந்தை மிகவும் அவசரப்பட்டார். போர் மிகவும் அருகே வந்துவிட்டது போல் பரபரத்தார். பல்லவர்களை எச்சரிக்க வேண்டும் என்று துடிதுடித்தார். அவர் எடுத்த முடிவு சரியானதே என்று எண்ணுகிறேன். சமூகத்திடம் முன்னரே சொல்லாதது தவறென்றால் பொறுத்தருளுங்கள் என்று பொன்னருவி குரல் தழுக்க கூறினாள். விழிகள் எந்த நொடியிலும் நீரை பொழிய துடித்தன. பெண்ணே, கவலைப்பட வேண்டாம். உன் தந்தை செய்தது சரியே. நான் என்ன செய்ய நினைத்திருந்தேனோ அதை தான் உன் தந்தை செய்தார். இந்த போர் சோழர்களுக்கும் பாண்டியர்களுக்கும் நடைபெறப் போகும் போரன்று என்று கூறி விஜயாலயன் சிறிது நிறுத்தினார். அரசே, தாங்கள் சொல்வது புரியவில்லையே.
பிறகு யாருடன் தான் பாண்டியர்கள் போரிடப் போகிறார்கள்? ஆதித்தன் ஆவலுடனும் சற்று எரிச்சலுடனும் கேட்டான். பாண்டியர்கள் யாருடன் போர் புரிய போகிறார்களோ தெரியாது, ஆனால் பாண்டியர்களுடன் போர் புரிய போவது பல்லவர்கள்தான் என்றார் விஜயாலயன். எப்படி என்று சந்தேகத்துடன் கேட்ட இளவரசனை நோக்கி, ஆதித்தா, காவிரி கரையிலுள்ள ஊர்கள் பல்லவர்களை சேர்ந்தவை. நந்திபுரத்து கோட்டை பல்லவர்களுடையது. மண்ணியாற்றங்கரையில் பாண்டியர்கள் கட்டியுள்ள மாளிகையும் பல்லவர்கள் வசமுள்ளது. இப்பொழுது சொல், பாண்டியர்கள் யாருடன் மோதுவார்கள் என்று கேட்டார் விஜயாலயன். இருக்கலாம், அவை நம்முடைய பூமி அல்லவா? நாம் அதை அடைய வேண்டாமா? ஒரு காலத்தில் தொண்டை மண்டலம் முழுமையும் நமக்கு உரிமையுடையதாக இருந்தது. பல்லவர்கள் நம்முடைய மண்ணை அபகரித்து கொண்டார்கள். மீண்டும் அவர்கள் பாண்டியர்களுடன் போரிடுவதால் அந்த பூமி நமக்கு எப்படி சொந்தமாகும்? ஆதித்தன் தந்தையை கேள்வியால் மடக்கிவிட்டதாக நினைத்தான். விஜயாலயன் மெல்லிய புன்னகையுடன், அப்படியென்றால் பல்லவர்களுடன் போரிடலாமே என்றார். ஆதித்தன் மௌனமாயிருந்தான். விஜயாலயன் தொடர்ந்து, அபராஜித பல்லவனை உன் உற்ற நண்பன் என்று கூறிக்கொள்கிறாய். ஒரு தடவை நீ காஞ்சிக்கு செல்ல திட்டமிட்டாய். நம் நாட்டை அபகரித்தவனுடன் நட்பெதற்கு என்று கேட்டார். அபராஜிதன் என் நண்பன்தான். அவன் சோழ நாட்டை அபகரிக்கவில்லையே. அவன் முன்னோர்கள் பல ஆண்டுகளுக்கு முன்பு படையெடுத்து கைப்பற்றி கொண்டனர். அதனால் இப்பொழுது அபராஜிதனுடன் விரோதம் கொள்ள முடியுமா என்ன? ஆதித்தன் கேட்டான். அப்படியென்றால் நாம் இப்பொழுது இருக்கும் நிலப்பரப்புடன் திருப்தியடைய வேண்டியதுதான், விஜயாலயன் கூறிவிட்டு மகனின் முகத்தை நோக்கினார். நான் அப்படி சொல்லவில்லை. என்னுடைய லட்சியம் தொண்டை மண்டலத்தை மீண்டும் அடைய வேண்டும் என்பதே. ஆனால் அதற்கேற்ற போதுமான படைபலம் சேகரிக்கும் வரையில் பொறுத்திருக்க வேண்டும் என்று ஆதித்தன் கூறினான். போதுமான படைபலம் நம்மிடம் இல்லை என்பதை நீ ஒப்புக்கொள்கிறாய் அல்லவா? இந்த நிலையில் பாண்டியர்களை எதிர்க்க மட்டும் பலம் போதுமா? அதனால தான் பல்லவர்களை போரிட விட்டுவிட்டு நாம் காத்திருப்போம் என்கிறேன் நான் என்றார் விஜயாலயன். நமக்கு இப்பொழுது குதிரைகள் கிடைக்கின்றன என்று ஆதித்தன் மீண்டும் கூறும்பொழுது சீற்றமுற்ற விஜயாலயன், சொன்னதையே திரும்பவும் கூறாதே ஆதித்தா. குதிரைகள் கிடைக்கவில்லை என்றால் என்ன செய்வாய் என்று கேட்டார். அவர் எந்த வேளையில் கேட்டாரோ நாகைப்பட்டினத்திலிருந்து செய்தி வந்தது, குதிரைகள் வரவில்லை என்று. ஆதித்தன் ஒரு கணம் திகைத்தான். மறுகணம் எரிமலையானான். குமுறும் கடலானான். வீசும் புயலானான். அண்டமதுர இடிக்கும் பேரிடியானான். வாளை உருவி, ஏய் சோனக நாட்டு வணிகனே, உன்னை விட்டேனா பாரு என்று கூறி நாகைப்பட்டினம் நோக்கி விரைந்தான். அத்தியாயம் 11. சோழ நாட்டினின்று தப்பி வந்த ஏனனை கண்ட பாண்டிய படைகள் மகிழ்ச்சியில் மூழ்கின. நொடிக்கூட தாமதப்படாமல் படை புறப்படலாம் என்று கூறிய ஏனன் பழையாறியில் நடந்தவற்றை தெரிவித்தான். பாடினி பெண் செய்த உதவியை கூறினான். அந்த பாடினி பெண்ணையும் உடன் அழைத்து வந்திருக்கலாமே என்று நக்கம்புள்ளன் ஏனனை நோக்கி கேட்டான். நமக்காக பாடினி பெண் பைரவி மன்னியாற்றங்கரையில் காத்திருப்பாள் என்றான் ஏனன். நீ மன்னியாற்றங்கரையில் உள்ள நமது மாளிகையை பார்த்தாயா என்று கேட்டார் புள்ளன். தஞ்சை கோட்டையை விட்டு தப்பினோம் பிழைத்தோம் என்று ஓடி வந்து பைரவி வீட்டில் அடைக்கலம் புகுந்த நான் பிறகு வெளியே வரவில்லை என்றான் ஏனன். சோழ நாட்டில் ரகசியம் அறிய சென்றாயா அல்லது வேல்விழியாளிடம் மனதை பறிகொடுக்க சென்றாயா என்று நக்கம்புள்ளன் கேட்டார். ஏனன் சற்று கோபத்துடனே, பைரவியை ஒருமுறை சந்தித்த எந்த ஆண் மகனும் அவளது வேல்விழி வீச்சு நின்று தப்பவே முடியாது. ஆனால் பைரவி ஒரு அபூர்வ பெண். வரம்பு மீறாமல் நானும் நடந்து கொண்டேன், அவளும் நடந்து கொண்டாள் என்றான். ஓ, மனதை மிகவும் கட்டுப்படுத்தி கொண்டுதான் மாட்டுத் தொழுவத்தில் சில நாட்கள் இருந்தாயோ என்று மெல்ல நகைத்தார் புள்ளன். பைரவியின் தோழி பொன்னருவி என்பவளும் மிக அழகானவள். அவளிடமும் நான் மயங்கிவிடவில்லை. நான் காதலிக்கவா சென்றேன்? சற்று கொதிப்பாகவே கேட்டான் ஏனன். பிறகு சாதித்தது என்ன? புள்ளன் கேட்டார். பைரவியின் நட்பை. நட்பு உனக்கேற்பட்டதில் எங்களுக்கு அக்கறை இல்லை. இந்த படையெடுப்பு நிகழ்ச்சியால் நமது நாட்டிற்கு என்ன பயன்? பயனின் அளவை குறிப்பிட முடியாது. பைரவியின் உதவியால் நாம் வெற்றியடைப் போகிறோம். அப்பொழுது தெரிந்து கொள்வீர்கள் பாடினி பெண்ணின் மகத்தான உதவியை. அவள் நட்பு எனக்கு கிடைக்காதிருந்தால் காஞ்சிக்கு ஓலை அனுப்பியிருக்க முடியாது. காஞ்சியில் உள்ள நமது ஒற்றருக்கு செய்தி அனுப்பிவிட்டேன். நமது படை நந்திபுரத்து கோட்டையை பிடிக்கும் வரை பல்லவர்களுக்கு போர் நிகழ்ச்சியே தெரியாது இருக்கும் வண்ணம் செய்துவிட்டேன். பழையாறையில் நின்று வடக்கு நோக்கி நமது படைகள் விரைந்து காஞ்சியை கைப்பற்ற வேண்டியதுதான் என்று பெருமிதத்துடன் கூறினான். நக்கம்புள்ளன் சிறிது நேரம் ஏனனை நோக்கினார். விழிகளை வென்றுவிட்டேன் என்று பெருமையுடன் கூறுகிறாயே? அப்படி சொல்ல முடியாது. நமது படைகள் மண்ணியாற்றங்கரையை அடையும் வரை விழிகளை நான் வென்றுவிட்டேன் என்றுதான் பொருள். நமது வெற்றிக்கு பிறகு என் மனநிலை மாறிவிடலாம். பைரவியை என்னால் மறக்க முடியாது.
அனைவரும் ஒருவரே என்ற சமரச மனப்பான்மையுடைய பைரவியை போன்ற பெண் ஒருத்தியை இனி இந்த உலகில் காண முடியாது. அப்படியென்றால் அவளை நீ காதலிக்கிறாயா? ஆமாம், அவள் உருவம் என் இதயத்தில், என் நினைவு அவள் இதயத்தில். அந்த பாச உணர்ச்சியை கொண்டு முதலில் பாண்டிய நாட்டிற்கு வெற்றியை தேடித் தருவேன். பிறகு அவளும் நானும் திருமணம் புரிந்து கொண்டு என்று எய்னன் கூறும்பொழுது புல்லன் அவன் பேச்சை நிறுத்தி, போதும் போதும் எய்னா, உன் முடிவு என்ன? இப்பொழுதே படையெடுத்து செல்ல ஏற்ற நேரம் என்று கூறுகிறாயா என்று கேட்டார். எய்னன் ஆமோதித்தான். தம் தம் என்று முரசு முழங்கியது. கொம்பு ஒலித்தது. பூம் பூம் என்று சங்கநாதம் படை வீரர்களை அணிவகுத்து புறப்பட செய்தது. கயற்கொடி பிடித்த யானைகள் அசைந்தாடி சென்றன. சோனக நாட்டு குதிரைகளின் மீது பாண்டிய வீரர்கள் வேலேந்தி அமர்ந்து வெற்றிவேல் என்று முழக்கம் செய்தனர். பாண்டியர் படைகள் வடக்கு நோக்கி முன்னேறின. பைரவி பழையாறையிலேயே யாருடன் சுற்றி வருவதை காண காண பொன்னருவிக்கு எரிச்சலாயிருந்தது. சோழ மன்னன் விஜயாலயனிடம் ஏதோ கூறி அவரை கவர்ந்து தண்டனையிலிருந்து தப்பிவிட்டாள் என்றே பொன்னருவி நினைத்தாள். பயங்கரமான நாட்டு துரோகம் இழைத்தவளுக்கு தண்டனை தராது போக சொல்லிவிட்டாரே மன்னர் என்று வேதனைப்பட்டாள். பைரவியிடம் பேச்சை கொடுத்து அவள் வாய் வழியாகவே உண்மையை அறிய முயன்றாள் பொன்னருவி. பைரவி, உன் காதலன் நலமுடன் பாண்டி நாட்டிற்கு போய் சேர்ந்தானா என்று கேலியும் கிண்டலுமாக கேட்டாள் பொன்னருவி. பைரவி கோபம் கொள்ளவில்லை. காஞ்சிக்கு சென்றானே உன் அத்தை மகன், அவன் அங்குள்ள பாண்டிய ஒற்றனை சந்தித்தானா என்று கேட்டாள். உனக்கு எப்படி தெரியும் என்று பொன்னருவி திருக்கிட்டு கேட்டாள். அவர்தான் சொன்னார் என்றாள் பைரவி. அவர் என்றால் யார் என்று கேட்டாள் பொன்னருவி. சற்று முன்பு நீ குறிப்பிட்டாயே என் காதலன் என்று, அவரே தான். ஓஹோ என்று கூறிய பொன்னருவி உதட்டில் குறும்புத்தனம் மிளிர, எனக்கு இன்னும் நாட்டுக்கு துரோகம் இழைக்கும் திறமை வரவில்லை என்றாள். நீ என்ன சொல்கிறாய் பொன்னருவி? அப்படி என்றால் துரோகம் இழைக்கும் திறமையை நான் மட்டும் பெற்றிருக்கிறேனா? நான் சொல்லவில்லை, ஊரே சொல்கிறது. நீ பாண்டிய நாட்டு ஒற்றனை காப்பாற்றி மறைத்து வைத்தது துரோகம் இல்லையா? காப்பாற்றியது உண்மைதான். ஆற்று வெள்ளத்தில் அவர் மயக்கமடைந்து மிதந்து வந்தார். அந்த நேரத்தில் ஆற்றங்கரையில் நீ இருந்தாலும் அவரை காப்பாற்றியிருப்பாய். காப்பாற்றியிருப்பேன், அது மனிதாபிமானம். ஆனால் எதிரி நாட்டை சேர்ந்தவன் என்பதை அறிந்தவுடன் நமது ஊர்காவல் தலைவரிடம் உடனே சொல்லியிருப்பேன். பொன்னருவி, அவர் மயக்கமடைந்த நிலையில் இருந்தார். நெற்றியில் இரத்த காயம். அவரை மாட்டுத் தொழுவத்தில் தான் தங்க வைத்தேன். குடிலுக்குள் அழைத்து செல்லவில்லை. உடனே மருத்துவரிடம் ஓடினேன். அதற்கிடையில் நீயும் அங்கே வந்திருக்கிறாய். அவர் எதிரி நாட்டு ஒட்டர் என்பது உனக்கு தெரியும். நீ அவரை காவலரிடம் ஒப்படைத்திருக்கலாமே. செய்திருப்பேன். ஆனால் நீ என் உயிர் தோழி. அதனுடன் எனக்கு இசை கற்றுக் கொடுக்கும் ஆசான். சோழ நாட்டு பற்று உனக்கும் இருக்கும் என்று நினைத்தேன். நாட்டுப்பற்றில் நான் யாருக்கும் குறைந்தவள் அல்ல. ஆனால் அதற்கு மேலாக இந்த பிரபஞ்சத்திடம் மிக மிக பற்றுடையவள். மக்கள் அனைவரும் சமம் என்ற எண்ணம் படைத்தவள். அவரும் அந்த லட்சியமுடையவராய் இருந்தார். அதனால் எந்த நாட்டவராய் இருந்தாலும் நான் கவலைப்படவில்லை. பைரவியின் திறமை மிகுந்த பேச்சு பொன்னருவியை மாற்ற முயன்றது. இதுபோலவே சோழ மன்னரிடமும் பேசி அவர் மனதையே மாற்றியிருப்பாள் என்று முடிவு செய்தாள் பொன்னருவி. அந்த பேச்சை அப்படியே மாற்றி பைரவியிடமிருந்து மேலும் செய்தி அறிய விரும்பினாள். பைரவி, உன்னுடைய நாட்டுப்பற்றை நான் சந்தேகிக்கவில்லை. ஆனால் மற்றவர்கள் குறை கூறுகிறார்கள். பாண்டிய நாட்டினின்று படைகள் புறப்பட்டு விட்டனவாம். அது நீ எதிர்பார்த்திருக்கிறாயாம். சோழ நாட்டின் முக்கியமான இடங்களை நீ அவர்களுக்கு காட்டிக் கொடுக்கப் போகிறாயாம் என்று பேச்சை தொடங்கினாள் பொன்னருவி. பைரவியின் முகத்தில் எந்தவித சலனமும் இல்லை. எனக்கு பாண்டியர்களை பற்றியோ பல்லவர்களை பற்றியோ கவலை இல்லை. எனக்கு அவர் மீது தான் கவலை. அவர் இசையில் வல்லவர். குரல் இனிமை இருக்கிறது. என்னை போன்ற பரந்த நோக்கி இருக்கிறது. அவருக்கும் யாழ் மீட்ட கற்றுக் கொடுத்தால் நாங்கள் இருவரும் யாழ் இசையில் அமிழ்ந்து உலகையே மறந்திருப்போம் என்று அவள் கூறும்பொழுது விழிகளை மூடி ஏதோ தன் எதிரே நடக்கும் நிகழ்ச்சிகளை அகக்கண்ணால் கண்டு அனுபவிப்பது போன்ற பரவசத்தில் ஆழ்ந்தாள். பொன்னருவி திருக்கிட்டாள். பைரவி, நீ என்ன சொல்கிறாய்? நீ அவரை காதலிப்பது உண்மைதானா? அவர் உன் கருத்துக்கு உடன்பட்டவராய் இருக்கலாம். இசைப்புலமை மிக்கவராய் இருக்கலாம். ஆனால் எதிரி நாட்டவர். என்னை பார், நான் என் அத்தானை முழுவதும் நம்பவில்லை. என் லட்சிய கனவுக்கு ஏற்ப சமமாக வரவில்லை என்று அவரை நான் முழுவதும் ஏற்றுக்கொள்ள தயங்கினேன். காஞ்சி மாநகருக்கு அவர் சென்று வெற்றிகரமாக தன் பணியை முடித்ததை அறிந்த பிறகுதான் அவரை காதலிப்பது என்று முடிவு செய்தேன் என்றாள். காஞ்சி நகரில் வெற்றிகரமாக தன் பணியை உன் அத்தான் முடித்தாரா என்று பைரவி கேட்டாள். உன் காதலனின் முத்திரை மோதிரத்துடன் காஞ்சி நாட்டுக்கு சென்ற என் அத்தான் நல்ல வேளையாக அவர் சொன்னது போல் பாண்டிய ஒற்றரை சந்திக்கவில்லை.
பல்லவ மன்னரிடம் சென்றார். தெற்கே பல்லவ நாட்டிற்கு ஏற்படவிருக்கும் ஆபத்தை எடுத்து கூறினார். பாண்டியரை முறியடிக்க பல்லவ படைகள் வருகின்றன. என் அத்தான் நாட்டுக்கு செய்த மகத்தான தொண்டு அது. பைரவி, உன்னுடைய திட்டம் நிறைவேறாது. உன் பாண்டிய நாட்டு காதலனின் முயற்சி வெற்றியடையாது. அத்துடன் நான் ஒன்று உனக்கு அந்தரங்கமாக கூறுவேன். பாண்டிய படைகள் வரும்பொழுது நீ இங்கே இராதே. சோழ நாட்டு வீரர்கள் உன் மீது மிக கோபமாக இருக்கிறார்கள். பாண்டியர் படைகள் தோற்றோடியவுடன் உனக்கு கடுமையான தண்டனையை அளித்து விடுவார்கள். உன் உயிர் தோழி என்ற முறையில் உன்னை எச்சரிக்கிறேன் என்றாள் பொன்னருவி. பைரவி சிரித்தாள். ஓர் லட்சியம் அதில் தென்பட்டது. பொன்னருவி, நான் ஏனென் வருகைக்காக காத்திருக்கிறேன். என்னை யாரும் தடுக்க முடியாது. உன் எச்சரிக்கைக்கு நன்றி. நாட்டுப்பற்றில் நான் ஒருவருக்கும் சளைத்தவள் அல்ல என்று கூறிவிட்டு பைரவி அவளிடமிருந்து விடை பெற்று கொண்டாள். மறுநாள் பொழுது விடியும் பொழுது போர் முரசம் காவிரி கரையெங்கும் எதிரொலித்தது. அத்தியாயம் 12. காவிரியை பாண்டியர் படைகள் கடந்தன. சோழர்களின் எதிர்ப்போ பல்லவர்களின் எதிர்ப்போ இராது என்ற நம்பகமான தகவல் நக்கம்புல்லனுக்கு கிடைத்தபடியால் குதிரை படையினை உறையூருக்கு அருகே நிறுத்திவிட்டு குறைவான படைகளுடன் நந்திபுர கோட்டையை நோக்கி முன்னேறினர். முதலில் மண்ணியாற்றங்கரையில் கட்டப்பட்டிருந்த தங்களுடைய மாளிகையை மிக எளிதில் கைப்பற்றினர். இந்த செய்தி ஆதித்தனுக்கு உடனுக்குடன் தெரிவிக்கப்பட்டது. கொதித்தெழுந்த ஆதித்தன் தன் தந்தையிடம் சென்றான். மிகவும் குறைவான படைகளுடனே பாண்டியர்கள் வந்திருப்பதாகவும் குதிரைப்படைகள் இப்பொழுது மிக எளிதில் பாண்டியர்களை தோற்கடித்துவிடும் என்றும் படையெடுப்பிற்கு அனுமதி அளிக்குமாறு வேண்டினான். விஜயாலயன் அவன் கூறுவதை மௌனமாக கேட்டுக்கொண்டார். ஆதித்தா, பாண்டியர்கள் மிகவும் எச்சரிக்கையுடன் தான் குறைவான படைகளுடன் வந்திருக்கிறார்கள். காஞ்சி நின்று பல்லவர் படைகள் வரும் என அவர்கள் எதிர்பார்க்கலாம். 2-3 நாட்கள் பொறுத்திருந்து பிறகு நாம் செயலில் இறங்குவோம் என்று கூறினார். பிறகு ஆதித்தனை அழைத்து, அந்த பாடினி பெண் பிறகு வந்தாளா என்று கேட்டார். அந்த பாடினி பெண்ணை தாங்கள் முழுமை நம்புகிறீர்கள். அவள் பாண்டியர் படைகள் பாடி இறங்கியிருக்கும் இடத்திற்கு சென்றதாக கேள்விப்பட்டேன். நமது நாட்டு உளவுகளை அவள் எதிரியிடம் தெரிவிக்கிறாள். அவளை நாம் சிறையில் அடைக்காமல் விட்டு வைத்ததை கண்டு மக்கள் அனைவரும் வியப்படைக்கிறார்கள் என்று தந்தையை குறை கூறுவது போல் தெரிவித்தான். விஜயாலயன் தலையசைத்தாரை தவிர மறுமொழி கூறவில்லை. பாணருக்கும் பாடினிக்கும் ஒரு சௌகரியம் உண்டு. அவர்கள் எங்கு வேண்டுமானாலும் செல்வார்கள். யாழிசைத்து மகிழ வைப்பது அவர்களுடைய தொழில். போர் வீரர்கள் யாழிசையை மிகவும் ரசிப்பார்கள். அந்த முறையில் பாடினி பாண்டியர் பாசறைக்கு சென்றிருக்கலாம் என்றார். ஆதித்தனுக்கு அவர் கருத்து உடன்பாடாக இல்லை. பாடினி யாழை மீட்டியவாறு பாண்டிய வீரர்கள் தங்கியிருக்கும் பாசறைக்கு சென்றது உண்மைதான். அங்கே அவள் விழிகள் எய்னனை தேடின. வழியில் காண்பவர்களிடமெல்லாம் எய்னனை குறித்து விசாரித்தாள். எய்னனும் படைத்தலைவர் நக்கம்புல்லனும் மன்னி ஆற்றங்கரை மாளிகைக்கு சென்றிருக்கிறார்கள் என்பதை அறிந்து மன்னி ஆற்றங்கரை மாளிகைக்கு பைரவி சென்றாள். பாடினி வருவதை எய்னன் தொலைவிலேயே கண்டுவிட்டான். அவளை வரவேற்க மாளிகையின் வாயிலில் வந்து நின்று எந்த தடையும் அவளுக்கு ஏற்படாமல் மாளிகைக்கு அழைத்து சென்றான். பைரவி, நீ எப்படி வருவாய் என்பது எனக்கு தெரியும் என்று அவளை வரவேற்றான். நான் இங்கே வருவது எவ்வளோ ஆபத்து என்பது தங்களுக்கு தெரியுமா என்று பைரவி கேட்டாள். என்ன ஆபத்து? எங்கள் படைகள் எந்தவித எதிர்ப்புமின்றி வந்துவிட்டன. சோழ நாட்டினர் அருகே வரவே அஞ்சுகிறார்கள். காஞ்சிக்கு சென்ற உன் தோழியின் உறவினன் பல்லவர் படைகள் புறப்படாமல் தடுத்துவிட்டான் என்று தெரிகிறது. நாளை இரவு பாண்டிய மன்னர் கம்பீரமாக காவிரி ஆற்றை கடந்து நந்திபுர கோட்டைக்கு வரப்போகிறார். ரிஷப கொடி இறக்கப்பட்டு கயற்கொடி பறக்கும் என்று பெருமையுடன் பேசிக்கொண்டே சென்றான். பிறகு பைரவியை மிக நெருங்கி, பைரவி, உனக்கு எப்படி நன்றி தெரிவிப்பது என்றே தெரியவில்லை. நீ என்னை காப்பாற்றி இராவிட்டால் நான் மதுரைக்கு திரும்பி சென்றிருக்க மாட்டேன். பாண்டியர் படைகளும் இவ்வளோ எளிதில் மண்ணியாற்றங்கரை மாளிகையை எதிர்ப்பே இல்லாமல் கைப்பற்றியிருக்க முடியாது. உனக்கு பெரும் பரிசுகள் தரப்போகிறோம். படைத்தலைவர் நக்கம்புல்லனை சந்திக்கலாம், வா. உன்னை குறித்து அவரிடம் சொல்லியிருக்கிறேன் என்று கூறி அவளை அணைத்துக் கொள்ள முயன்றான். அவன் அணைப்பு நின்று மிக எளிதாக விடுபட்ட பைரவி நக்கம்புல்லன் இருக்கும் இடத்திற்கு தன்னை அழைத்து செல்லுமாறு வற்புறுத்தினாள். பாண்டிய நாட்டு படைத்தலைவர் நக்கம்புல்லன் வெற்றி பெருமிதத்தில் அமர்ந்திருந்தார். மறுநாள் நந்திபுர கோட்டைக்கு வெற்றி முழக்கத்துடன் வரவிருக்கும் பாண்டிய மன்னரை வரவேற்க திட்டங்களை வகுத்து கொண்டிருந்தார். எய்னன் அவரிடம் பைரவியை அறிமுகப்படுத்தி அவளுடைய சேவையை மீண்டும் சுருக்கமாக எடுத்துரைத்தான். நக்கம்புல்லன் ஒருமுறை பைரவியை ஏற இறங்க பார்த்தார். பிறகு பெரிதாக நகைத்து, ஓ, நீதான் அந்த பாடினி பெண்ணா? எய்னன் உன்னை பற்றி மிக புகழ்ச்சியாக எடுத்து சொன்னான். உனக்கு வேண்டிய பரிசுகளை கேள், பெறலாம் என்றார். பாடினி மிக வணக்கத்துடன், என்னை குறித்து புகழ்வதற்கு ஏதுமே இல்லை. நான் பாடினி பெண். அரசர்களையும்
புரவலர்களையும் நான் புகழ்ந்து பாடுவேன். பாடி பரிசு பெறுவது எங்கள் தொழில். தங்கள் மன்னர் எதிரே யாழுடன் நான் பாட வேண்டும். அதற்கு அனுமதி கேட்கவே இங்கே வந்தேன் என்றாள். மன்னன் எதிரே பாடப்போகிறாயா? ஆஹா, நன்றாக பாடு. ஆடுவதற்கு விரலியர் இருந்தால் அழைத்து வா. உனது அபிமானமிக்க எய்னன் அதற்கு ஏற்பாடு செய்வான் என்றார் புல்லன். நன்றி கூறி வணங்கி விடை பெற்று பைரவியை தொடர்ந்து வந்த எய்னன், பைரவி, மன்னர் எதிரே பாடப்போகிறாயா? ஏன் உனக்கு திடீரென இந்த யோசனை? முத்தும் பவளமும் வாங்கி செல்வாய் என்று எண்ணினேன் என்றான். தங்களை விட எனக்கு முத்தும் பவளமும் பெரியனவா? தங்களை எனக்கு பாண்டிய மன்னர் பரிசாக தருவாரா என்று பைரவி விழிகளை சுழலவிட்டவாறு கேட்டாள். எய்னன் தடுமாறினான். என்னையா என்று திகைப்பில் பேச முடியாமல் தடுமாறினான். பைரவி, என்னையா கேட்கிறாய்? என்னிடமே நீ கேட்டிருக்கலாம். அரசரிடம் கேட்க வேண்டுமா? தாங்கள் மன்னரின் அடிமை. தங்களை மன்னர் தான் பரிசாக அளிக்க வேண்டும். நான் பாண்டிய நாட்டின் அடிமையா? ஒரு காலம் இல்லை. நான் சுதந்திரமானவன். எனக்கு எல்லா ஊர்களும் சொந்தம், எல்லாரும் உறவினர். ஒரு நாடும் என்னை அடிமைப்படுத்த முடியாது. ஒரே ஒருவர் தான் என்னை அடிமைப்படுத்த முடியும் என்றான் எய்னன். தங்களை அடிமைப்படுத்தக்கூடியவர் யார் என்று அறியலாமா என்று பைரவி கேட்டாள். இதோ என் எதிரே இருந்து என் உடலிலும் உள்ளத்திலும் கனலை மூட்டிக்கொண்டிருக்கும் நீதான் என்று கூறி அவள் எதிர்பாரா விதத்தில் அவளை மூச்சுவிட முடியாதபடி அணைத்து அவள் அதரங்களை பேச முடியாதபடி செய்தான். இவ்வளவு பெண் சபலம் உள்ள தங்களை எவ்வாறு ஒற்றராக நியமித்தார்கள் என்று பைரவி இருளின் தூண் ஓரமாக அவனை தழுவியவாறு நகர்ந்தாள். அப்படி சொல்லிவிடாதே பைரவி. எந்த சபலத்துக்கும் நான் அடிமையாக மாட்டேன். இந்த வாளை வெல்ல எந்த விழிகளாலும் முடியாது. அப்படி வெல்வதென்றால் உனது குடிலின் மாட்டுத் தொழுவத்தில் இருந்த பொழுதே நீ என்னை வென்றிருக்கலாம். உன்னை விட அழகியான உனது தோழியின் எழில் என்னை வென்றிருக்கும். அதாவது நான் உங்களிடம் வாங்கியிருப்பேன் என்று கூறி பைரவியை மேலும் இறுக்கிய பொழுது பைரவி அவனிடமிருந்து மெல்ல விடுவித்துக் கொண்டாள். பாண்டிய நாட்டு ஒற்றரே, இதுவரை ஒரு ஆணின் மூச்சும் ஆணின் ஸ்பரிசமும் என்னை நுகர அனுமதிக்காத, விரும்பவே விரும்பாத நான் தங்களிடம் சிக்குண்டேன். தொழுவத்தில் தோற்காத தாங்கள் இந்த மாளிகையில் என்னிடம் தோற்றதேன் என்று மெல்ல நகைத்தவாறு கேட்டாள். நாங்கள் வெற்றியடைந்தோம். என்னை எதற்காக பாண்டிய மன்னர் சோழ நாட்டிற்கு அனுப்பினார்? அந்த பயணத்தில் நான் வெற்றியடைந்தேன். அதனால் நான் இப்பொழுது உன்னிடம் தோற்க சம்மதிக்கிறேன். வெற்றியடைந்தீர்களா? அதெப்படி? சோழர்கள் போருக்கு ஆயத்தமாகவில்லை. பல்லவ படைகள் எதிர்க்க வரமாட்டார்கள் என்று நான் புல்லரிடமும் பாண்டிய மன்னரிடமும் தெரிவித்தேன். அதன்படியே நடந்தது. அதனால் என் பயணம் வெற்றி என்று அனைவரும் கொண்டாடுகிறார்கள். எனக்கு உதவி செய்த உன்னையும் கொண்டாடுகிறார்கள். நான் எதை கேட்டாலும் பரிசாக அளிக்க சித்தமாக இருக்கிறார்கள் என்று எய்னன் குதூகலத்துடன் கூறினான். தங்களை எனக்கு அளிப்பார்களா? மீண்டும் பைரவி கேட்டாள். பைரவியின் கன்னங்களின் மென்மையை மெல்ல வருடியவாறு எய்னன் அவள் காதறிகள் மட்டும் கேட்கும் வண்ணம், நான் தான் சற்று முன்பே சொன்னேனே, என்னை பரிசாக தர அவர்களுக்கு ஏது உரிமை? நானே என்னை உன்னிடம் ஒப்படைக்கிறேன் என்றான். உறுதியாகவா? ஆமாம், சத்தியமாக. அப்படி என்றால் நீங்களும் நானும் இந்த நாட்டை விட்டு போய்விடுவோமா? எங்கே கூப்பிட்டாலும் நான் வருகிறேன். வானுலகத்திற்கும் நாம் இருவரும் ஒன்றாக செல்வோம். நான் யாழுடன் வருகிறேன். தங்களுக்கு யாழ் இசைக்க கற்றுத்தருகிறேன். ஆஹா, அப்படி ஒரு இசைக்கடலில் காலமெல்லாம் மூழ்கியிருக்க வேண்டும் என்பதே என் ஆசை. என் கருத்தையே தாங்களும் கொண்டிருப்பதற்கு என் முதல் பரிசாக இதை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று தன் முத்தத்தை எய்னனுக்கு அறிய செய்த பைரவி அவனை நோக்கி, அன்பே, நான் என் பெற்றோரையும் நான் பிறந்த சோழ நாட்டையும் விட்டு பிரிவது போல் பாண்டிய நாட்டை விட்டு தாங்கள் பிரிய சித்தமாக இருக்கிறீர்களா என்றாள். ஆஹா, இன்னும் ஓரிரு நாட்களில் நந்திபுர கோட்டைக்குள் பாண்டிய மன்னர் நுழைந்து கம்பீரமாக அமர்ந்தவுடன் நான் அவரிடம் விடைபெற்றுக் கொள்வேன். அவரது அவையில் என்னை பாட அனுமதிப்பீர்களா? ஆகா, நான் உத்தரவு பெற்று தருகிறேன். பாட்டு முடிந்ததும் நாம் இருவரும் மன்னரை வணங்குவோம். அவரது ஆசியுடன் நீ விரும்பிய இடத்திற்கு செல்வோம். இது உறுதிதானே என்று பைரவி கேட்டு எய்னனிடம் சத்தியம் வாங்கி கொண்டாள். பைரவி, நீ இன்றி இனி நான் வாழவே முடியாது. பாண்டிய நாட்டின் பெரும் பதவி தருவதாக சொன்னாலும் நான் உதறிவிடுவேன். பைரவி, எனக்கு நீ வேண்டும் என்று எய்னன் காதல் போதை தலைக்கேற பேசினான். நான் வேண்டும், எனது யாழ் வேண்டாமா என்று பைரவி இடையே விட்டு எய்னனது கரங்களை ஒதுக்கியவாறு கேட்டாள். ஆகா, நீ வேண்டும், உன் யாழ் வேண்டும், யாழிசை வேண்டும் என்றான். பைரவி எய்னனிடமிருந்து பிரியா விடை பெற்றாள். நந்திபுர கோட்டையில் பாண்டிய மன்னன் எதிரே யாழ் மீட்டி மகிழ்விக்க அனுமதி பெற்று தருவதாக எய்னனும் வாக்களித்தான். அத்தியாயம் 13. பல்லவர் படைகள் அபராஜிதன் தலைமையில்
நந்திபுர கோட்டையை நோக்கி வந்து கொண்டிருந்தன. அந்த செய்தி விஜயாலனுக்கும் எட்டியது. ஆதித்தா, படைகளை ஆயுதப்படுத்து, அணிவகுத்து பலத்தை பரிசோதித்துவிடு, வீரர்களை தரம் பிரித்துவிடு, யானைப்படைகளை முன்னால் அனுப்பாதே, நமது வில்லவர்களை தக்க தருணத்தில் பயன்படுத்து, வாள்வீசும் வில்லவர்களை முன்னணியில் நிறுத்து. ஆதித்தா, இனி எத்தனையோ போர்க்களங்களை நீ காணுமாறு இருக்கும். போரில் வெற்றி பெற தோல் வலிமையுடன் மதி வலிமை வேண்டும். தக்க தருணம் பார்த்து தாக்க வேண்டும். பல்லவர்கள் படை நெருங்குகிறதாம். நீயும் புறப்பட்டு விடு. அபராஜிதனிடம் போர் வீரர்களின் எண்ணிக்கை அதிகம், ஆயுதங்களும் அதிகம் என்று அறிவுரை கூறிய விஜயாலயன் ஆதித்தனை அருகழைத்து சில முக்கிய செய்திகளை சொன்னார். ஆதித்தனுக்கு ஏற்பட்ட வியப்புக்கு எல்லை இல்லை. படுத்த படுக்கையாய் இருக்கும் தந்தை சகல செய்திகளையும் தெரிந்து வைத்திருக்கிறாரே என்று ஆச்சரியப்பட்டான். இரவு நடுநிசையை தாண்டியிருக்கும். பைரவி பொன்னருவின் வீட்டை அடைந்து கதவை தட்டினாள். கதவை திறந்த பொன்னருவி கண்களை கசக்கிக் கொண்டு பார்த்தாள். ஏன் அப்படி வியப்புடன் பார்க்கிறாய்? நடுநிசையில் கதவை தட்டியவளை வா என்று அழைக்காமல் வாசலிலே நிற்க வைத்திருக்கிறாயே. இல்லை, என்னை தேடி இந்த நேரத்தில் வந்திருக்கிறாயே, என்ன காரணமாய் இருக்கும் என்று யோசித்தேன். உன்னால் ஆக வேண்டியது இருக்கிறது. என்னாலா? பாண்டி நாட்டிற்கு உதவக்கூடிய நிலைமையில் நான் இல்லை பைரவி. பொன்னருவி, என்னுடன் யாழ் எடுத்து பாட வேண்டும். அதற்காக உன்னை அழைக்க வந்தேன். யாழ் எடுத்தா? ஆம், நான் பாடுவேன், நீயும் பாட வேண்டும். நம்முடன் யாழ் கொண்டு 100 பேராவது வருவார்கள். சோழ நாட்டின் பெருமையை புலப்படுத்த வேண்டும். நீ சொல்வது புரியவில்லையே பைரவி. நான் வருகிறேன். இன்னும் 100 பேர் வருவார்களா? ஆமாம், நீ வருகிறேன் என்று உறுதியாக சொன்னால் நான் 100 பேரை அழைத்து வருவேன். தக்க பரிசுகள் கிடைக்கும். போரின் உச்ச நிலையில் நீ யாழ் மீட்டப் போகிறாயா? வாள்கள் மின்னும் பொழுது யாழ்கள் ஒலிக்கப் போகின்றனவா? எங்கே என்று சொல்வாயா? சொன்னால் வருவாயா? பைரவி, நான் உன் உயிர் தோழி. அதையும் விட நீ எனக்கு ஆசிரியை என்ற நிலையும் கூட. உன்னிடம் நான் யாழ் பயில்கிறேன், இசை பயில்கிறேன். அந்த காரணத்திற்காக உன்னை காட்டிக் கொடுக்க முடியாமல் இருக்கிறேன். இல்லாவிடில் இந்த நேரத்தில் சோழ நாட்டு வீரர்கள் உன்னை சிறை செய்து தஞ்சைக்கு கொண்டு சென்றிருப்பார்கள் என்றாள் பொன்னருவி. சோழ வீரர்கள் எதற்காக என்னை சிறைப்படுத்த வேண்டும்? பைரவியின் குரலில் வியப்பு மிகுந்திருந்தது. ஆகா, பைரவி, நன்றாக பேசவும் கற்றுவிட்டாய். நீ செய்யும் காரியம் தவறானது என்று உனக்கு தெரியவில்லையா? நாட்டுக்கு துரோகம் இழைக்கிறாய் என்பதை மறந்துவிட்டாயா? பொன்னருவி கோபம் நிறைந்த குரலில் கேட்டாள். நான் எந்த நாட்டிற்கும் துரோகம் இழைக்கவில்லை. பைரவியின் குரலில் கண்டிப்பு இருந்தது. பாண்டிய நாட்டு ஒற்றனை உன் வீட்டு மாட்டுத் தொழுவத்தில் மறைத்து வைத்திருந்தாய். பிறகு அவன் தப்பி ஓட வழி செய்தாய். அதற்கு மேலாக அவனை காதலித்து அவனுடன் பாண்டிய நாட்டிற்கே ஓடிவிட திட்டமிட்டிருக்கிறாய். இதைவிட துரோகம் வேறு என்ன வேண்டும்? பொன்னருவி சிரினாள். பைரவி தலை குனிந்து தன் குற்றத்தை உணர்வாள் என்று நினைத்தாள். அதற்கு மாறாக பைரவி பெரிதாக சிரித்தாள். பொன்னருவி, நீ அறிவாய், எல்லா நாட்களும் எல்லா மக்களும் ஒருவரே, ஒரே இனம் என்று. அதனால் துரோகம் என்ற சொல்லுக்கே இடமில்லை. நான் கூறுவதை நீ ஏற்க மாட்டாய். கடைசியாக கேட்கிறேன், நீ என்னுடன் யாழ் எடுத்து பாட வருவாயா மாட்டாயா? பைரவியின் குரலில் கண்டிப்பு மிகுந்திருந்தது. பொன்னருவி பேசவில்லை. உன்னிடம் ஒளிவு மறைவு ஏன்? ஏனன் தங்கியிருக்கும் மாளிகைக்கு போகிறோம். அங்கே தான் யாழுடன் பாடுகிறோம் என்றாள் பைரவி. நான் வரவில்லை. எதிரியின் மாளிகைக்கு நான் வரவில்லை. வாளின் வலிமையால் விழிகளை அடிமை கொண்டு விட்ட அந்த ஏனன் எதிரே நான் வரமாட்டேன் பைரவி. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் எதிரி நாட்டு ஒற்றனை அவர்களது மாளிகையிலே சந்திக்க செல்கிறாய். போர் மேகம் குமரிக்கொண்டு நிற்கும் இந்த வேளையில் இசை என்ன கூத்தென்ன? பைரவி, நீ போகலாம். இதை கூறவா நீ நடுநிசையில் வந்தாய்? நான் உன்னை மறந்துவிட்டேன். துரோகிகளின் நட்பு எனக்கு தேவையில்லை. பொன்னருவி மிக கடுமையாக பேசி மறுமொழியும் எதிர்பாராமல் கதவை தாழ்த்து விட்டாள். பைரவி சிறிது நேரம் அங்கேயே நின்றிருந்தாள். அவள் வருத்தப்படவில்லை. மெல்ல நடந்து தன் குடிலுக்கு சென்றாள். பைரவி சென்ற பிறகு பொன்னருவிக்கு படுத்திருக்கவே தோன்றவில்லை. வீட்டு முற்றத்தில் படுத்திருந்த தன் தந்தை கரபத்திரனை எழுப்பி, அப்பா, அப்பா, நிலைமை முற்றிவிடும் போல் இருக்கிறது. பைரவிக்கு இருக்கும் துணிவுக்கு அவள் தஞ்சையை காட்டிக் கொடுத்து விடுவாள் போல் இருக்கிறது. உடனே புறப்படுங்கள். கிராம சாவடிக்கு சென்று வீரர்களை எழுப்பி உடனே பைரவியை பின்தொடர செய்யுங்கள் என்றாள். கரபத்திரன் தூக்கத்தை விட்டு துள்ளி எழுந்தார். என்னம்மா சொல்கிறாய்? பைரவி நாட்டுக்கு துரோகம் இழைக்கிறாளா? என்ன செய்வது? விஜயாலரும் துணிந்து போரில் இறங்கவில்லை. பல்லவ படைகளும் வரவில்லை. பாண்டியர்களுக்கு பயம் விட்டுவிட்டது. என்ன துணிவு இருந்தால் மண்ணியாற்றங்கரைக்கே வந்து அவர்கள் மாளிகை கட்டியிருப்பார்கள். சோழ நாட்டினரின் வீரம் எங்கே மறைந்தது? விஜயாலரின் தோல் வலிமை எங்கே சென்றது?
எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. என்னை இப்பொழுது என்ன செய்ய சொல்கிறாய் என்று விரக்தியும் வேதனையும் கலந்து பேசினார் கரபத்திரன். அப்பா, என்ன சொல்கிறீர்கள்? கண்ணெதிரே பைரவி நாட்டுக்கு விரோதமாக காரியங்களை செய்கிறாள். அவளை தடுக்க முடியவில்லையே. சதிகாரர்களை முறியடிக்காத ஆட்சி இருந்து என்ன பயன்? பொன்னருவி சிரினாள். மகளுடைய உணர்ச்சியை கரபத்திரன் புரிந்து கொண்டார். இருவரும் இணைப்பிரியா தோழிகள். ஒருத்தி பாண்டியரை ஆதரிக்கிறாள், மற்றொருத்திக்கு பிறந்த நாட்டின் மீது உயிர். தன் தோழியின் கரம் வலுப்பதைக் கண்டு மற்றவளால் எப்படி அமைதியாக இருக்க முடியும்? பொன்னருவி, இதோ நான் புறப்படுகிறேன். என் கவசங்களை எடுத்துக்கொடு. நான் ஒருவனே மண்ணியாற்றங்கரை மாளிகைக்கு செல்கிறேன். அங்கே பாண்டிய மன்னர் தங்கியிருக்கும் இடத்திற்கு நான் ஒருவனே தன்னந்தனியனாக செல்கிறேன். பாண்டிய மன்னனின் மெய்க்காவலர்களை துண்டு துண்டாக்குகிறேன். பாண்டியனின் தலையை இந்த வாளாலேயே கொய்து இருக்கிறேன். கோட்டையின் மீது பறக்கும் மீன் கொடியை இறக்கி விடுகிறேன் என்று சூளுரைத்தார். பிறகு புறப்பட ஆயத்தமானார். தன் தந்தை போர்க்கோளம் பூண ஆயத்தமானது பொன்னருவிக்கு புதிய சுறுசுறுப்பை அளித்தது என்றாலும் தன் தந்தை போவதை பற்றி கவலை கொண்டாள். இந்த சமயத்தில் சூலநாதன் இருந்தால் எவ்வளோ நன்றாக இருக்கும் என்று பொன்னருவி நினைத்தாள். காஞ்சி சென்றுள்ள சூலநாதன் எப்பொழுது திரும்பி வருவான் என்ற கவலை அவளை ஆட்கொண்டது. தந்தையை நோக்கி, அப்பா, காஞ்சி சென்ற அவர் எப்பொழுது திரும்பி வருவார் அப்பா என்று கவலையுடன் கேட்டாள். அவர் என்றால் யாரம்மா என்று கரபத்திரன் உதட்டில் குறும்பு சிரிப்பு தவழ கேட்டார். மார்பு கவசத்தை அப்பொழுது அணிந்து கொண்டிருந்தார். பொன்னருவி நாணம் மிகுந்தவளாய் தலை குனிந்தாள். யாரையம்மா சொல்கிறாய்? எப்பொழுதும் வெறுப்புணர்ச்சியை காட்டுவாயே, அந்த உன் அத்தானையா என்று கரபத்திரன் கேட்டார். கைவிரல்களால் முகத்தை மூடிக்கொண்டு குழந்தை போல் சினுங்கிய பொன்னருவி, அவரை நான் ஒரு காலத்தில் வெறுத்தது உண்மைதான். ஆனால் அவரிடமுள்ள திறமை எனக்கு இப்பொழுதுதான் தெரிய வந்தது. அவர் மேற்கொண்டிருக்கும் புனித யாத்திரையால் சோழ நாட்டிற்கு பெரும் பயன் ஏற்பட போகிறது. அவர் இன்னும் வரவில்லையே என்ற கவலை எனக்கு ஏற்படுகிறது. பாண்டியர்கள் எந்தவித எதிர்ப்பும் இல்லாமல் நாட்டிற்குள் பிரவேசித்ததும் எனது ஆருயிர் தோழி சதிகாரியாக மாறியதை காணும்போது ஏதோ ஆபத்து இந்த நாட்டிற்கு வரப்போகிறது என்று தோன்றுகிறது. கடவுளே, என் அத்தானுடைய பயணம் வெற்றிகரமாக முடிய அருள் செய்வாய் என்று வேண்டினாள். பொன்னருவியால் உள்ளத்துணர்ச்சியை அடக்க முடியவில்லை. விம்மும் ஒலி அவளிடமிருந்து வந்தது. குழந்தாய் பொன்னருவி, ஏன் வருத்தப்படுகிறாய்? இந்த நாட்டிற்கு ஒருவித ஆபத்தும் வராது. உன் அத்தானுக்கும் எந்த ஆபத்தும் இல்லை. எல்லாம் நல்லபடியாக முடிந்து உங்கள் இருவர் திருமணத்தையும் சுவாமி மலையில் நடத்தி பார்க்கும் வகையில் நானும் இருப்பேன் என்ற கரபத்திரன் மகளை அணைத்துக்கொண்டு அவள் விழி நீரை துடைத்தார். வெளியே யாரோ வரும் காலடி ஓசை கேட்டது. யாரது என்று கரபத்திரன் குரல் கொடுத்தார். முக்காடிட்ட ஒரு உருவம் தள்ளாடி வந்து அப்பாடா என்று கூறி தரையில் களைப்பு மிகுதியால் படுத்தது. ஆ, நீங்களா என்று பொன்னருவி பரபரப்புடன் விளக்கை தூண்டிவிட்டு அந்த உருவத்தின் அருகே சென்றாள். சூலநாதா, நலமாக வந்தாயா என்று கரபத்திரன் அவன் அருகே சென்று கேட்டார். மிகுந்த தாகத்தாலும் களைப்பு மிகுதியாலும் சோர்ந்திருந்த சூலநாதன் தண்ணீர் வேண்டுமென்று கேட்டான். காயா பழமா, அதை சொல்லுங்கள் என்று பொன்னருவி பரபரப்புடன் கேட்டாள். தண்ணீர் கொடு, சொல்கிறேன் என்றான் சூலநாதன். சொல்லுங்கள், தருகிறேன் என்றாள் பொன்னருவி. காயை கொண்டு வருவேனா என்று சூலநாதன் கூறிய பொழுது பொன்னருவி ஆனந்தத்தில் கூத்தாடி தந்தை அங்கே இருக்கிறார் என்பதையும் கவனியாமல் அவனை ஆற தழுவிக்கொண்டாள். மறுநாள் பைரவியுடன் 100 பேர் யாழுடன் ஆயத்தமாயிருந்த செய்தி, பல்லவர்கள் படை பழையாறையை நெருங்கிவிட்ட செய்தி தஞ்சைக்கும் எட்டியது. ஆதித்தன் தலைமையில் தேர்ந்தெடுத்த படைகள் நந்திபுரம் கோட்டையை நோக்கி புறப்பட்டன. பைரவி மண்ணியாற்றங்கரையை கடந்து மாளிகை வாயிலில் வந்து நின்றாள். பாண்டிய மன்னர் மிக கம்பீரமாக அந்த மாளிகையில் வீற்றிருந்தார். பைரவியின் வருகையை எதிர்பார்த்து நின்ற எயினன் பைரவியை வரவேற்றான். உனக்காக காத்திருக்கிறேன் பைரவி. பாண்டிய மன்னரிடம் நான் உன் வருகையை தெரிவித்து விட்டேன். உன்னுடன் வந்திருக்கும் இவர்கள் யார் என்று எயினன் கேட்டான். இவர்கள் என்னிடம் யாழ் பயின்றவர்கள். என்னுடன் சேர்ந்து யாழ் மீட்டப் போகிறார்கள். ஒரே சமயத்தில் 100 யாழ்கள் ஒலிக்கப் போகின்றன. உங்கள் மன்னர் மகா பாக்கியசாலி. எந்த காலத்திலும் கண்டிராத இசை நிகழ்ச்சியை அவர் கண்டு அனுபவிக்கப் போகிறார். யாழ் இசையில் மெய்மறக்கப் போகிறார் என்றாள் பைரவி. பாண்டிய மன்னர் மிக மிக பாராட்டுவார். அவர் இப்பொழுதே வெற்றி பெருமிதத்தில் இருக்கிறார். என் மீது அவருக்கு முன்பிருந்த மதிப்பு இப்பொழுது மேலும் உயர்ந்துவிட்டது. வெகு எளிதில் மண்ணியாற்றங்கரை மாளிகையை பிடித்துவிட்ட பெருமை அவருக்கு. பல்லவர் படைகள் வராமல் இருப்பதற்கு என்னுடைய முன் யோசனைதான் காரணம் என்று அவர் நம்புகிறார். நான் கூறிவிட்டேன், பைரவி என்ற பாடினி பெண் தான் அனைத்திற்கும் காரணம் என்று. உன்னை அரசவை பாடினியாக நியமிக்கலாமா என்று பாண்டிய மன்னர் ஸ்ரீவல்லபன் புல்லனை நோக்கி கேட்டார்.
இப்பொழுது உன் யாழிசையோடு உன்னுடன் 100 யாழ் ஒலிப்பையும் கேட்டு அவர் குதூகலம் அடைவார். இங்கே இரு பைரவி, மன்னரிடம் சென்று உன்னை அழைத்து வர அனுமதி பெற்று வருகிறேன் என்று கூறி எயினன் அரசர் இருப்பிடம் சென்றான். திரும்பி வரும்பொழுது வெற்றியுடன் கூத்தாடி கொண்டே வந்தான். பைரவியின் முகவாயை மெல்ல பிடித்து கொஞ்சலாக, இன்னும் 5 நாழிகைக்குள் உன்னை சந்திக்க சம்மதிக்கிறார். ஆனால் உன்னுடன் வந்தவர்களை அவர் சந்திக்க விரும்பவில்லை என்றான். அப்படியென்றால் நான் திரும்பி போய்விடுகிறேன். அவர்கள் என்னுடன் சேர்ந்து பாண்டிய மன்னர் மீது பரணி பாடப் போகிறார்கள். அவர்கள் உடன் வரவில்லை என்றால் எனக்கு மட்டும் இங்கு என்ன வேலை? சோழ நாட்டிலுள்ள பாணர்கள் அனைவரும் வந்திருக்கிறார்கள் என்றால் உங்கள் மன்னரின் பெருமை எவ்வளவு உயர்ந்திருக்கிறது தெரியுமா? அது நீங்கள் ஏன் அவரிடம் எடுத்து சொல்லவில்லை என்று பைரவி கோபம் கொண்டவளைப் போல் கேட்டாள். ஆம், நான் தான் எடுத்து சொல்லவில்லை. அரசர் எதிரில் நீ பாடுவது கூட எனக்கு விருப்பமில்லை. என் உள்ளத்தில் பொறாமை தீ கொழுந்துவிட்டு இருக்கிறது. உன் இசை புலமையையும் அழகையும் பார்க்கும் மன்னர் உன்னை தன்னுடையவளாக்கி கொண்டாள். என்றாலும் சிறிது நேரம் நீ பாடுவதற்கு நான் சம்மதித்தேன். மது மயக்கத்திலேயே உள்ள மன்னர் யாழிசையில் மயங்கி அப்படியே உறங்கி விடுவார். நானும் மயங்கிய நிலையில் இருப்பேன். மதுவினால் அன்று, இசையினால், உன் அழகினால். மாளிகை மேல் மாடத்திற்கு சென்று விடுவோம். அங்கே தனித்திருப்போம். எயினன் சொற்கள் தடுமாறி வெளிவந்தன. சரி என்பதற்கு அடையாளமாக தலையசைத்தாள். பைரவியுடன் வந்த 100 பேரில் தலைவராயுள்ளவரை அணுகி ஏதோ கூறினாள். பிறகு எயினனிடம் வந்து, அப்படியென்றால் இவர்கள் மாளிகை வெளிவாயில் அருகே உட்கார்ந்திருக்கட்டும். திரும்பி போக சொல்வது முறையாகாது என்றாள். எயினன் தலையசைத்தான். பாண்டிய மன்னர் ஸ்ரீவல்லபனின் எதிரே மது கிண்ணம் நிரம்பி வழிந்தது. ஏ பெண்ணே, நீதான் பாடினியா? நன்றாக பாடுவாயா என்று அரசர் வாய்க்குழற கேட்டார். ஆமாம் அரசே என்று பணிவுடன் கூறினாள் பைரவி. என்ன பாடுவாய்? எல்லாம் பாடுவேன். யாழின் நின்று மாறுபட்ட புது இசைக்கருவி ஒன்றை பல்லவ மன்னன் கண்டுபிடித்தானே தெரியுமா? பரிவாதினி. வீணை தெரியும். அதை மீட்டுவாயா? ஓ, இப்பொழுதே மீட்ட முடியுமா? பரிவாதினி வீணையை பல்லவர்கள் ரகசியமாக பாதுகாத்து வருகின்றனர். எனக்கு அது கிடைத்தால்? ஓ, ரகசியமா? பாடினி பெண்ணே, உனக்கு அந்த வீணை தானே வேண்டும். இன்னும் 2 நாட்களில் காஞ்சி நோக்கி நமது படைகள் செல்லும். நீயும் உடன் வருகிறாய். அங்கே பல்லவர்களை வென்று பரிவாதினியை மீட்டு உனக்கு பரிசாக தருகிறேன். இப்பொழுது நீ பாட இருக்கும் பண்ணின் பெயர் என்ன? நான் யாழை மீட்டியவாறு பாடுகிறேன். நீங்களே கூறுங்கள் பண்ணின் பெயரை என்று கூறிய பைரவி யாழை மீட்டினாள். இரவிலே விழுத்தெழுந்து குயில்கள் இசைக்கின்றனவா? அருவி நீர் தன் வாசியை மாளிகைக்குள் கொண்டு வந்துவிட்டதா? யாதும் ஊரே யாவரும் கேளீர், தீதும் நன்றும் பைரவி பாடிக்கொண்டிருந்தாள். இது இது எங்கள் நாட்டு புலவர் பாடியது. நீ இதை எப்படி அறிந்தாய் பாடினி பெண்ணே? மன்னரிடமிருந்து சொற்கள் தடுமாறி வெளிவந்தன. பைரவி மறுமொழி கூறவில்லை. பாடினாள் பாடினாள் பாடிக்கொண்டே இருந்தாள். மது மயக்கமும் இசை இன்பமும் ஒன்று சேர மன்னர் மஞ்சத்தில் சாய்ந்தார். பைரவி திடீரென்று பாட்டை நிறுத்தினாள். அந்த நிசி வேளையில் அவள் யாழிசையை நிறுத்தியது காற்று நின்றது போல் இருந்தது. அருவி சலசலப்பு ஓய்ந்தது போல் தோன்றியது. மறுநொடி பலர் பரபரப்புடன் ஓடிவரும் ஓசை, வாளோடு வாள் மோதும் ஒளி, சொல்லில் அடங்காத பயங்கர கூக்குரல் மாளிகையை சுற்றி திடீரென நெருப்பு பிடித்து கொண்டது. மாளிகைக்குள் இருந்த பாண்டிய வீரர்கள் செய்வதறியாது தப்பினோம் பிழைத்தோம் என்று ஓடும் பேரோசை, எதிர்த்து நின்றவர்கள் படுகாயமுற்று பூமியில் ஓலமிட்டு சாயும் கூக்குரல், மாளிகை அல்லோலகப்பட்டது. பைரவியுடன் யாழ் எடுத்து வந்திருந்தவர்கள் கரங்களில் யாழ் இல்லை, கூரிய வாள் இருந்தது. அவர்கள் பாணர்கள் அல்லர், வீரர்கள். அவர்கள் இடமும் வளமுமாக சுரண்டு சுரண்டு தாக்கினர். மாளிகை மீதிருந்த கயற்கொடி கிழித்தெறியப்பட்டது. புலிக்கொடி ஏற்றப்பட்டது. பல்லவர் படைகளின் ஒரு பகுதி 4 புறமும் சூழ்ந்து கொண்டது. மற்றொரு பகுதி உறையூரை நோக்கி விரைந்தது. ஆதித்தன் படைகளும் வழியில் சேர்ந்து கொண்டன. குதிரை மீது ஏறி விரைந்து கொண்டிருந்த பல்லவ சக்கரவர்த்தி அபராஜிதன் வழியில் ஓரிடத்தில் குதிரையை நிறுத்தினான். இளவரசன் ஆதித்த சோழன் அங்கே நின்று கொண்டிருந்தான். ஆதித்தனை அபராஜிதன் அன்பு மிகுதியால் இருக தழுவிக்கொண்டான். சோழ இளவரசே, தங்கள் தந்தை நலமா? தாங்களை இவ்வளவு சீக்கிரத்தில் சந்திக்க முடியும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை என்று அன்பு வெள்ளம் விழிகளிலும் சொற்களிலும் பொங்க கூறினான். பல்லவ மாமன்னரே, தக்க சமயத்தில் வந்தீர்கள். இல்லாவிடில் போரின் போக்கே மாறியிருக்கும். நந்திபுர கோட்டை விழுந்திருக்கும். தாமதம் செய்யாமல் பாண்டியர் படைகளை வளைத்து கொண்டு சிறைப்படுத்துவோம். நமக்கு குதிரைகள் தாம் வேண்டும். குதிரை மீதுள்ள வீரர்களை மதுரைக்கு ஓட்டிவிடுவோம் என்று ஆர்வமும் வெற்றி செருக்கும் மிக பேசினான்.
நண்பரே, ஆருயிர் நண்பரே என்று அபராஜிதன் பாசத்தால் பெருக்கெடுத்த விழிநீரை கொண்டு ஆதித்தன் தோள்களை நனைத்தான். மன்னி ஆற்றங்கரை அமைதியுடன் காட்சியளித்தது. மன்னி ஆற்றங்கரையிலுள்ள பாண்டிய மாளிகை தீயில் கருகி போய் காட்சியளித்தது. சின்னப்பினமாக கிடந்த பாண்டிய வீரர்களின் சடலங்களை பணியாட்கள் அப்புறப்படுத்திக் கொண்டிருந்தனர். பாண்டிய மன்னர் ஆபத்துதவி படை வீரர்களால் உயிர் காக்கப்பட்டு மதுரைக்கு தப்பி ஓடிவிட்டார். பாண்டியர்கள் புதிதாக வாங்கிய குதிரைகள் பல ஆதித்தன் திட்டப்படி சோழர்கள் வசமாயின. தஞ்சை மாநகர் விழாக்கோலம் பூண்டியிருந்தது. சோழ இளவரசனின் வெற்றியை மக்கள் பெரிதும் கொண்டாடினர். தஞ்சை கோட்டைக்குள் ஆதித்தனும் பல்லவ மாமன்னர் அபராஜிதனும் கம்பீரமாக நுழைந்தபொழுது மக்கள் இருபுறமும் கூடி நின்று வாழ்த்தி வரவேற்றனர். அத்தியாயம் 14. நோயில் நலிவுற்ற விஜயாலய சோழ மன்னரை மெல்ல மெல்ல அவை அரங்கத்தில் கைத்தாங்களாக கொணர்ந்து அமர்த்தினர். அபராஜித பல்லவனை விஜயாலயன் வரவேற்றார். அவையில் பல கவிஞர்களும் அறிஞர்களும் மந்திரி மண்டலத்தாரும் கூடி நின்றனர். அபராஜித வர்மரே, தக்க சமயத்தில் தாங்கள் வந்திராவிடில் சோழ நாட்டு தலைவிதியே மாறியிருக்கும். சோழ நாட்டு தலைவிதி மாறினால் பல்லவ நாட்டை பற்றி கேட்க வேண்டாம் என்று அபராஜிதனை புகழ்ந்தார் விஜயாலயன். தக்க சமயத்தில் தாங்கள் நல்லதொரு தூதுவரை அனுப்பினீர்கள். அதனால் தாங்கள் தான் மிகுந்த பாராட்டுதலுக்குரியவர் என்றான் அபராஜிதன். இந்த புகழ் இதோ நிற்கிறாளே, வீரமகள் பொன்னருவிக்கு போய் சேரும். அவளுடைய அத்தான் துணிவுடன் காஞ்சிக்கு விரைந்து தங்களிடம் செய்தியை தெரிவித்தான் என்று கூறும்பொழுது பொன்னருவியின் அத்தான் சூலநாதன் குறுக்கிட்டு, நான் காஞ்சிக்கு செல்ல இதோ நிற்கும் பாடினி பைரவிதான் காரணம் என்றான். பைரவி என்றவுடன் அனைவரும் பைரவி நிற்கும் பக்கம் நோக்கினர். விஜயாலயன் பைரவியை அருகே அழைத்தார். அவையோர்களே, பைரவியின் பங்கு இந்த போரில் மகத்தானது. அவள் தன் பெயருக்கு மாசு ஏற்படும் என்று அறிந்தும் துணிவுடன் செயலாற்றினாள். சோழ நாட்டு துரோகி என்ற ஏச்சுக்கும் காரணமானாள். ஆனால் அவள் தக்க சமயத்தில் திட்டம் வகுத்திராவிடல் நாம் வென்றிருக்க முடியாது. சில நாட்களுக்கு முன்பே அவள் என்னை சந்தித்தாள். யாழுடன் பாண்டிய மன்னரை தன்னை சந்திக்கப் போவதாக கூறினாள். அவ்வாறே செய்தாள் என்று அவர் கூறி நிறுத்தியவுடன் பொன்னருவி வியப்புடன், அரசே, நான் என் உயிர்த்தொழியை தவறாக நினைத்தேன். அவள் சேவை மகத்தானது. நடுநிசையில் வந்து கதவிடித்து பாண்டியர் மாளிகைக்கு சென்று யாழிசைக்க என்னையும் அழைத்தாள். நான் அவளை கடந்து பேசிவிட்டேன். பைரவியின் மகத்தான சேவை இப்பொழுதுதான் புரிகிறது என்றாள். இளவரசன் ஆதித்த சோழன் பைரவியின் பக்கம் திரும்பி புன்முறுவல் பூத்தான். அரசர் பைரவியை ஆதரிக்கிறார் என்றால் ஏதோ உண்மை மறைந்திருக்கிறது என்று அப்பொழுதே முடிவு செய்துவிட்டேன். அதனால தான் நான் குறுக்கிட்டு எதுவும் பேசவில்லை. பைரவியின் சேவையை நாம் பாராட்டி அவளுக்கு பரிசுகள் வழங்க நான் மன்னருக்கு பரிந்துரை செய்கிறேன். பாண்டிய மன்னன் எதிரே யாழ் மீட்டு சென்றபொழுது உடன் மாறுவிடத்தில் சோழ வீரர்களையும் அவள் அழைத்து சென்றிருக்கிறாள். பாடலை நிறுத்தியவுடன் திடீரென தாக்க வேண்டும் என்பது அவளுடைய திட்டம். அவளுடைய திட்டம் பழித்தது. பாண்டிய மன்னர் உயிர் பிழைத்தால் போதும் என்று தப்பி ஓடிவிட்டான். மன்னன் பின் வாங்கியதும் பாண்டிய படைகளும் சிதறுண்டன. பைரவி, உனக்கு என்ன பரிசு வேண்டும் கேள் என்றான். பைரவி மௌனமாயிருந்தாள். சோழ மன்னர் விஜயாலயன் அவளை நோக்கி, பைரவி, வேண்டியதை கேள். எவ்வளோ கிராமங்கள் பரிசாக வேண்டும்? பட்டும் பட்டாடையும் பொன்னும் மணியும் வேண்டுமா என்று கேட்டார். சோழ மன்னர் அவர்களே, பல்லவ சக்கரவர்த்தி அவர்களே, இளவரசர் அவர்களே, பரிசு பெற வேண்டும் என நான் இந்த பணியை செய்யவில்லை. ஒரு நாட்டிற்கு அதன் மக்கள் செய்யும் அடிப்படை கடமையை தான் செய்தேன். பாண்டிய ஒற்றர் தப்பி ஓடி வந்தபொழுது மனிதாபிமானத்துடன் அவரை காப்பாற்றினேன். பிறந்த நாட்டிற்கு விசுவாசமாய் இருப்பது அந்த நாட்டு பிரஜையின் கடமை. விசுவாசமுள்ள ஒருவன் ஒற்றனாக விளங்குகிறான். ஆனால் வேற்று நாட்டவரால் துரோகி என்று பழித்துக் கூறப்படுகிறான். பாண்டிய ஒற்றனை காப்பாற்றியதற்காக எனக்கு துரோக பட்டம் வந்து சேர்ந்தது. ஆனால் நான் பாண்டிய ஒற்றரின் இசையில், கொள்கையில் மனதை பறிகொடுத்தேன். அவரும் என்னிடம் காதல் கொண்டார். நான் பிறந்த சோழ நாட்டிற்கு தக்க தருணத்தில் உதவி செய்ய திட்டமிட்டேன். என் விழிகள் அவர் வாழை வென்றன. அவர் இப்பொழுது தங்களால் சிறைபிடிக்கப்பட்டிருக்கிறார். நான் பாராட்டும் பரிசும் பெற நிற்கிறேன் என கூறும்பொழுது விஜயாலயன் குறுக்கிட்டு, போரில் அகப்பட்டு கொண்ட எதிரி நாட்டை சேர்ந்தவரை சிறையில் அடைப்பது தவறல்லவே என்று கேட்டார். தவறில்லைதான். ஆனால் குற்றத்தை பொறுத்து விடுதலை செய்வதும் ஓர் அரசரின் பெருந்தன்மையை காட்டும் என்றார். அது சரி பைரவி, உனக்கு வேண்டிய பரிசை நீ கேள், தருகிறேன். நிச்சயமாக. நான் கேட்கும் பரிசை நீங்கள் தருவீர்களா? உறுதியாக. என்னால் முடியாத பரிசாக இருந்தாலும் அதை பல்லவ மன்னர் தருவார். அரசே, என் விழிகளுக்கு அடிமையானவரை தனது நாட்டு மன்னருக்கு தோல்வி ஏற்பட செய்ய காரணமாயிருந்த எயினனை தாங்கள் விடுதலை செய்ய வேண்டும் என்று கூறி மன்னரின் முகத்தை நோக்கினாள். அவையில் உள்ளவர்களிடமிருந்து வியப்பு குரல் எழுந்தது. விடுதலையானவுடன் நானும் அவரும் வேறு எங்காவது கண்காணாத நாட்டிற்கு சென்று
இசைப்பாடி காலங்கழிப்போம் என்றாள் பைரவி. சிறிது நேரம் சபையில் மௌனம் நிலவியது. விஜயாலயன் என்ன முடிவு கூறப்போகிறாரோ என்று சபையை எதிர்பார்த்தது. பைரவி, உன் கோரிக்கையை ஏற்கிறேன். உன் உள்ளம் கவர்ந்த ஏனனை விடுதலை செய்ய உத்தரவிடுகிறேன். ஆனால் ஒரு நிபந்தனை. நீங்கள் இருவரும் திருமணம் புரிந்து கொண்டு சோழ நாட்டிலேயே இருக்க வேண்டும். பைரவி மிகுந்த வணக்கத்துடன், மன்னர் பிரானே, தங்கள் வார்த்தைக்கு எதிர்வார்த்தை சொல்வதற்கு பொறுத்தருள வேண்டும். நாங்கள் இந்த நாட்டில் இருந்தால் ஒருவேளை என் காதலருக்கு மீண்டும் தன் திருநாட்டின் நினைவு வந்து அந்த நாட்டிற்கு உதவியாக ஏதாவது செய்ய தோன்றலாம். எங்கள் கொள்கையான எல்லாம் எங்களுடைய ஊர், அனைவரும் நம் நண்பர்கள் என்ற உயர்ந்த கொள்கையை கருத்தில் கொண்டு எங்காவது தொலைவில் உள்ள நாட்டிற்கு சென்று விடுவோம். எங்கு சென்றாலும் சோழ மாமன்னர் விஜயாலரை வாழ்க வாழ்க என்று எப்பொழுதும் வாழ்த்திக்கொண்டே இருப்போம் என்றாள். ஏனன் விடுதலை செய்யப்பட்டான். மலர்ந்த முகத்துடன் பைரவியின் கரங்களை கோர்த்து கொண்டு அந்த அவைக்கு வணக்கம் தெரிவித்து ஏனன் அங்கிருந்து நகர்ந்தான். பைரவியும் ஏனனும் சென்று கொண்டே இருந்தனர். பைரவி, கடைசியில் நீதான் வென்றாய். என் வாளை விட உன் விழிகளுக்குத்தான் சக்தி அதிகம் என்று ஏனன் பைரவியின் செவிகளில் மெல்ல கூறினான். பைரவியின் சிரிப்பொலி காவிரி பாயும் பகுதி எங்கும் எதிரொலித்தது. எந்த நாட்டை யார் வென்றார்கள்? யாரிடம் யார் தோற்றார்கள்? நமக்கு அனைவரும் வேண்டியவர்களே என்று கூறி பைரவி நகைத்தாள். என்ன நண்பர்களே, கதையை கேட்டீங்களா? இந்த கதை இதோட முடிஞ்சிருச்சு. இந்த கதையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.